அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலி மூலியமாகவும், இணையம் மூலியமாகவும் நடத்தப்படக்கூடிய மாதந்தோறும் நம்ம எல்லாருமே இணைந்து விவசாயம் தொடர்பான நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாள். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மா சாகுபடி பத்தி நிறைய தகவல்களை நமக்காக சொல்ல போறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பயிற்சி வழங்க போறவங்க யாரு அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வேதன் அண்ணன். இவங்க ஒரு சிறந்த ஒரு இயற்கை விவசாயி மற்றும் அனுபவ விவசாயி. இவங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாலுவேதபதி அப்படின்ற கிராமத்துல இருக்காங்க. இவங்க இன்னைக்கு உங்களுக்காக மா சாகுபடியில உர மேலாண்மை பத்தியும், பூச்சி மேலாண்மை பத்தியும், நோய் மேலாண்மை, நீர் மேலாண்மை அப்படின்னு நிறைய கருத்துக்களை உங்களுக்காக சொல்ல போறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு இணைந்திருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும், நம்மளுடைய பணியாளர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்னைக்கு இணைந்திருக்கக்கூடியவங்க உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அண்ணன் எதிர்பார்க்கிறது நீங்க நிறைய சந்தேகங்கள் கேட்கணும். அத அண்ணன் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. அண்ணன் உங்களுக்கு கண்டிப்பா நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. தொடர்ந்து எல்லாருமே இருந்து கேட்டு பயனடைந்துக்கோங்க. மற்ற விவசாயிகள் யாராவது இருந்தாலும் இணைப்புல இணைய சொல்லுங்க. தொடர்ந்து கேளுங்க. அண்ணன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ணன். வணக்கம்மா. களஞ்சியம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம மா சாகுபடி பத்தி இன்னைக்கு சொல்ல போறோம். அதாவது இயற்கை விவசாய முறையில மா சாகுபடி பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி. ஏன்னா, இப்ப மத்த சாகுபடியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இயற்கை வழி முறையில கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்ப மா சாகுபடி பொறுத்தவரைக்கும் ரொம்ப சுலபமான முறை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா மர வகை பயிர்கள், தென்னை, மா, முந்திரி இது மாரி மர வகை பயிர்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா, இயற்கை வழியில நீங்க அதிகமான அ அது என்ன கேட்டீங்கன்னா, அதாவது ரசாயன உரங்களோ, இந்த பூச்சிக்கொல்லியோ இதுக்கு அதிகமா பயன்படுத்த வேண்டியதில்ல. ஏன்னா, இதுல அதிகமா பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்காது. அதனால தான் இதுக்கு நம்ம கெமிக்கல் உரங்களையோ, மற்ற உரங்களையோ பயன்படுத்த வேண்டியதில்ல. ஆனா இயற்கை வழி வேளாண்மையில இந்த மரங்கள் சார்ந்த அனைத்துக்குமே ரொம்ப சுலபமான முறை. அப்படி எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு மா சாகுபடி பத்தி நம்ம விளக்கமா நெறைய சொல்லப்போகுது. விவசாயிகளுக்கு முக்கியமா இப்ப அம்மா சொன்னாங்கல்ல, கேள்விகள் கேட்கணும். அதான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா, நீங்க நெறைய கேள்வி கேட்க கேட்க தான் எனக்கு நெறைய சந்தேகங்கள உங்களுக்கு நான் நிவர்த்தி பண்ண முடியும். அடுத்து எனக்கும் அதிலேருந்து ஒரு விடை கிடைக்கும். இந்த கேள்வி கேட்குறீங்க, இதற்கான ஒரு பதில் நம்ம எனக்கு தெரியாத கேள்விகளுக்கு கூட விடைகள தேட ஆரம்பிப்பேன். அதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த களஞ்சிய வானொலியான வாய்ப்பு. இத நல்லா நேயர்கள் நல்லா பயன்படுத்திங்க. இப்ப மா சாகுபடி பார்த்தீங்கன்னா, நெறையா நம்ப வாழ்க்கையில நம்ம சாகுபடி முறைய பத்தி தான் நம்ம நெறைய தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா மாங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப மாம்பழம் ஒரு உணவுப் பொருள் கூட. நம்ம யாருமே அத ஒரு உணவாவே எடுத்துக்கிறது கிடையாது. அதான் முக்கியமானது. இப்ப மாங்காயிலிருந்து நெறைய பொருட்கள் தயாரிக்கலாம். இப்ப மாம்பழத்த எடுத்தீங்கன்னா, இப்ப கூழ் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்ப இந்த மாசாவில இருந்து நெறைய இப்ப கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் என்ன செய்றாங்க, நம்மள்ட்டேருந்து பழத்த வாங்கிட்டு போயிட்டு, அந்த சாறு எடுத்து பிழிஞ்சு, அவங்க அத அப்படியே கூழா மாத்தி, அது நெறைய எசன்ஸ் எல்லாம் கலந்து திரும்ப பாட்டில்ல போட்டு, திரும்ப நம்பகிட்டயே திரும்ப அந்த கூழ் வருது. இத நினைச்சு பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா, நாம விளைவிக்கக்கூடிய பொருள நாம சாப்பிடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஆனா, அதைய மதிப்பு கூட்டி ஒரு பாட்டில்ல அடைச்சு அவங்க என்ன கலக்குறாங்க, என்ன போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா, திரும்ப வரம்போது அத நம்ம விருப்பமா சாப்பிடுறோம். இதான் முக்கியமானது. ஆனா, ஒரு பழத்த நம்ம மாம்பழத்த வாங்கி சாப்பிடுறதுக்கு யோசிக்கிறோம். அதனால நம்ம விவசாயிகள்லாம் முதல்ல நாம வீட்டால விளையக்கூடிய மாம்பழமா இருந்தாலும் சரி, எந்த காய்கறியா இருந்தாலும் சரி, பழ வகைகளா இருந்தாலும் நாம சாப்பிடறதுக்கு முன்னுக்கு வரணும். இதான் முக்கியமானது. இப்ப நானே நெறையா இடங்கள்ல பயிற்சிக்கு போறபோது நான் சொல்லுவேன். ஒரு உறவினருக்கு உடம்பு சரியில்லாம என்ன செய்யும்போது, திராட்சை பழம், ஆப்பிள் பழம், மாதுளம்பழம் இத வாங்கிட்டு தான் அவங்ககிட்ட பையில கொண்டி குடுப்போம். ஒரு நோயாளி உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படின்னா, அந்த நோயாளிக்கு நீங்க காஷ்மீர்ல விளையிற ஆப்பிள் பழம், கொடைக்கானல்ல விளையிற திராட்சை பழம், ஊட்டியில விளையிற மாதுளம்பழம். இத கொண்டு குடுத்தீங்கன்னா, உங்க நோய் சரியாகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆகவே ஆகாது. ஏன்னா, அது விளையிறோட தட்பவெப்பநிலை வேற. நம்ப பூமியில விளையிற தட்பவெப்பநிலை வேற. அதனால நம்ப நம்ப சூழ்நிலைக்கு ஏத்தவாறு இருக்கிற பழங்கள நம்ம சாப்பிடுறபோது, அது அதே சரி பண்ணும். இத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு ஒரு
மருத்துவர் இது யாருமே தெரிஞ்சது கிடையாது. நம்ம உடம்பு மருத்துவர்னா எப்படி சொல்றோம்னா, நம்ம இடத்துல விளைகிற பொருளை சாப்பிடுற பொழுது, அந்த பொருள் நம்ம உடம்புல என்ன நோய் இருக்கோ, அந்த நம்ம உடம்ப அது சரி பண்ணும். இதான் முக்கியமானது. நம்ம நெறைய விடயங்கள் கிட்டத்தட்ட 60லேருந்து 70% பொருள் நம்ம வீட்டாலேயே இருக்கும். ஆனா, அத சாப்பிட மாட்டோம். வெளி மாவட்டங்கள்லயே, வெளி மாநிலங்கள்லயே, வெளி நாட்டிலேருந்து வர்ற பொருள தான் நம்ம அதிகமா விரும்பி சாப்பிடுவோம். அதே மாரி எடுத்தீங்கன்னா, மாம்பழம் ஒரு நல்ல உணவு பொருள். ஒண்ணு சொல்லுவாங்க. "மாதா ஊட்டாத சோத்தை மாம்பழம் ஊட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இந்த பழமொழி வந்ததே அதான். ஏன்னா, அந்த காலத்துலலாம் சாப்பிடுற பொழுது மாம்பழம் ஒரு கீத்து வச்சுட்டு தொட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா, அந்த மாம்பழத்துல அதிகமான நார் சத்து இருக்கு. நீங்க எந்த உணவு பொருள் சாப்பிட்டுட்டு நீங்க மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா, அந்த உணவு பொருள சீக்கிரமா ஜீரணிக்கிற தன்மை அந்த மாம்பழத்துக்கு உண்டு. எதுலெல்லாம் நார் சத்து அதிகமா இருக்கோ, அதெல்லாம் நம்ப உணவு பொருள சீக்கிரமா ஜீரணிக்க வைக்கும். அதான் முக்கியமானது. அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து மாம்பழம் இல்லாமயே சாப்பிட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா, இதிகாசங்கள் எடுத்துங்க, வரலாறு எடுத்துங்க பாருங்க. விநாயகப் பெருமானும், முருகப்பெருமானும் 2 பேரும் அப்பா, அம்மாட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாங்கனிக்காக சண்டை போட்டு முருகப்பெருமானை எழுப்பி உலகத்த சுத்த எழுப்பி போயிட்டாரு. விநாயகப் பெருமான் என்ன பண்ணாரு? தன்னோட தாய் தந்தை தான் உலகம்னு நினைச்சு அவங்கள சுத்திக்கிட்டு உடனே அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டாரு. அந்த காலத்திலேயே இதிகாசங்களே ஒரு மாம்பழத்தை பத்தி நிறைய விளக்கங்கள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நாம வந்து இந்த மாம்பழத்தை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு வரோம். இதை வந்து ஒரு உணவு பொருளுங்கிறதையே நம்ம மறந்துட்டோம். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் இப்ப வந்து ஒரு பழம் எடுத்து பொதுவா பழங்கள் எடுத்துங்களேன். எடுத்துட்டீங்கன்னா, அதில பார்த்தீங்கன்னா, மஞ்சள், சிகப்பு இருக்கும், கருப்பு இருக்கும், நீலம் இருக்கும், வெள்ளை இருக்கும். இதே மாரி பழங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா, அந்த பழங்கள் வரிசையில முதல் கட்டமா எடுத்துக்கிறது கருப்பு, 2வது எடுத்துக்கிறது மஞ்சள், 3வது சிகப்பு, 4வது நீலம், 5வது தான் வெள்ளைக்கு போகும். 5 எடுத்துட்டீங்கன்னா, அதில ஏன்னா மஞ்சள் சொல்றேன்னா, மஞ்சள் கலர் உள்ள பழங்கள் எல்லாமே அதிக மருத்துவ குணங்கள் உள்ளது. ஏன்னா, இந்த பழங்கள்ல தான் அதிகமான அதாவது சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள் அது. ஆனா நம்ப அதெல்லாம் வந்து அத நம்ப சாப்பிடுறதில்ல. ஏன்னா இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மோட வீட்டு அருகாமையிலே விளையக்கூடிய பழங்கள் நெறையா இருக்கு அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல இந்த மாம்பழங்கள்லயே நெறையா வகைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அல்போன்சா இருக்கு, ருமேனியா இருக்கு, செந்தூரா இருக்கு, ஒட்டு இருக்கு, இது மாரி காலப்பாடு இருக்கு, அ பங்கனப்பள்ளி இருக்கு. இது மாரி பழ வகைகள்லாம் எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு மருத்துவ குணம் வாய்ந்தது. அடுத்தது ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு ருசிய தரக்கூடியது. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு ஒரு மாற்றம் இருக்கும். அது எல்லாமே நாம வந்து அத விரும்புறதில்ல. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ப ஊருக்குள்ளேயே விளையறதெல்லாம் நம்ப அடிக்கடி பார்க்கிறதுனால, இத நம்ப அத பத்தி நம்ப பெருசுபடுத்துறதே கிடையாது. அதான் முக்கியமானது. அதனால நம்ம எப்போதுமே நம்ம வீட்டுக்கு அருகாமையே விளையக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் சரி, பழங்களா இருந்தாலும் சரி, நாவல் பழம் எடுத்துங்க, இருக்கிறதுலயே அதான் பார்ப்பாங்க கருப்பு கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு இனிப்பு நீருக்கு சிறந்த பழம்னு எடுத்தீங்கன்னா நாவல் பழம் தான். தொடர்ச்சியா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 நாள், 48 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு இனிப்பு நீர் பிரச்சனையே சன்னமா குறைஞ்சு, அவங்க உடம்பு சாதாரண நிலைமைக்கு வந்துரும். அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கு. பாருங்க அந்த நாவல் கொட்டைய எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட கிலோ 4000 ரூ. 4000 வரைக்கும் போகுது. அத அரைச்சு பொடி பண்ணி திரும்ப நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா, இத தான் 10 கிராம் ரூ. 100 ரூ. 150 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நமக்களோட ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பொருளோட இது தெரியாம நம்ம இருக்கிறோம். அதான் முக்கியமானது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாம்பழங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம அந்த சீசன் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன பழம் கிடைக்குதோ, அந்தந்த சீசனுக்கு அந்த நேரத்துல உள்ள நோய அது குணப்படுத்தும். அதான் முக்கியமானது. மாம்பழம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதத்துல நீங்க சாப்பிடுறது கிடைக்கும் கிடைக்காது அப்ப. ஆனா அந்த நேரத்துக்கு அது ஏற்றதல்ல. ஆனா அதே இது கோடை காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இதுலேருந்து எடுத்துங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதம் வரைக்குமே பழங்கள் கிடைக்கும். இந்த நேரத்துல நம்ம அத சாப்பிடும்போது அதற்கான அந்த கோடை காலங்கள்ல ஏற்படக்கூடிய நோய்கள அது குணப்படுத்தும். அதுமாரி ஒவ்வொரு பழத்துக்கும் கும்புளி பழம் எடுத்துங்க. அதுமாரி வெயில் காலங்கள்ல நீங்க அத சாப்பிடுறபோது மஞ்சள் காமாலை தவிர்க்கும். அடுத்தது இதுல நீர் சத்து கிட்டத்தட்ட ஒட்டு பழத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 73% நீர் சத்து இருக்கும். அதனால தான் ஒட்டு பழத்த தான் அந்த கூழுக்காக எடுப்பாங்க. கூழ் அதிகமா கிடைக்கக்கூடியது ஒட்டு பழத்துல தான். ஆனா மத்த பழங்கள அதிகமா தேர்வு பண்றாங்க. அடுத்து 2வது கட்டமா எடுத்தீங்கன்னா, செந்தூரா எடுத்துவாங்க, நீலம் பழம் எடுத்துவாங்க. மத்த பழங்கள்லாம் அந்த கூழுக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அதெல்லாம் வந்து நீர் சத்து குறைவா இருக்கும். அதனால அதுக்கு சரியான அவங்களுக்கு தேவையான கூழ் அதுல கிடைக்காது.
அதுக்கு அவங்க என்னன்னா அது செலவு செஞ்சு அதுக்கான இது கொண்டு வரும்போது அவங்களுக்கு நஷ்டம் வருங்கிறதுனால தான் இந்த ஒட்டு ரகத்தை அவங்க தேர்வு பண்ணுறது. மெயினாக நம்ம வந்து என்னன்னா கூட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம சாதாரணமாகவே அவங்க வந்து அதை இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், காமேஸ்வரத்தில் பெரிய கூழ் தொழிற்சாலையே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 6000 டன்னு அரைச்சி அந்த கூட்டை அந்த டின்னில் வச்சு அவங்க மாசா எனக்கு அதை பற்றி நிறையா தெரியும். ஏன்னா அந்த ஒரு கூழ் டின்னில் 5 கிலோ ஒரு கூழ் பேக் பண்ணி அந்த டின்னை சீல் வச்சு மாசா கம்பெனிக்கு தான் அனுப்புகிறாங்க. அதை வந்து 1 கிலோவில் வந்து 3 லிட்டர் தண்ணியில் கலந்து அதுக்கான எசன்ஸ் எல்லாம் போட்டு கலர் போட்டு பாட்டிலில் போட்டு தான் திரும்ப வருது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த டின்னு அங்கே போகிற போது 5 வருஷத்துக்கு அந்த கூடு கெட்டு போகாது. திரும்ப மாசாவாக நமக்கு திரும்ப வாரது கூடு தயார் பண்ண நல்லா தெரிஞ்சுங்க கவனமாக. தயார் பண்ணில அன்னையிலேருந்து 5வது வருஷம் தான் நமக்கு அது கைக்கு வருது குடிக்கிறது. இது தெரிஞ்சிட்டிங்கனாலே நம்ம அதை சாப்பிட மாட்டோம். அதான் முக்கியமானது. ஆனால் நம்மகிட்ட கையில் பழுத்து கீழே உழுவுற நிலை கையில் கிடைக்கிற போது அதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. அதான் முக்கியமானது. அதனால் நம்ம வந்து என்றைக்குமே நம்மக்கிட்ட என்ன பொருள் கிடைக்குதோ அதை என்றைக்குமே சாப்பிட மறுக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க. அதான் முக்கியமானது. நம்ம சாப்பிட்டு அதற்கான தீர்வை நம்ம விடையை நம்ம கிடைக்கிற போது தான். அதனால் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உணவு மட்டும் தான் சாப்பிட்டாங்க. மற்ற வேலைகள்லாம் கிழங்கு வகைகள், பழ வகைகள், காய்கறி வகைகள் இப்படி தான் சாப்பிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் வயசு கிட்டத்தட்ட 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் எப்போதுமே இதில் நீங்கள் முனைப்பு எடுத்துங்க. நம்ம பக்கத்தில் உள்ள இதை வச்சு நம்மளாம் உற்பத்தி பண்ணிக்கிறது நல்லது. இதுமாரி நாட்டு மரங்கள் எடுத்திங்கன்னா நம்ம ஏரியாவில் அங்கங்கே இருக்கும். நாட்டு மரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நம்ம வீட்டாலேயே இருக்கும். ஒவ்வொரு மரங்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி திறமை. இப்போ கறிக்கு பயன்படுத்தக்கூடிய மரங்கள்லாம் இருக்குது. இப்போ மீன் குழம்பு போட்டிங்கன்னா, புளிப்பு காய் போட்டிங்கன்னா அந்த மீன் குழம்புக்கு அது ஒரு தனி சுவை கொடுக்கும். அதுமாரி சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காய் போடுறது அதுக்கான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். புளி குழம்பு போடுற போது இப்போ நீலக்காய் போட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சுவை இருக்கும். அதுமாரி ஒவ்வொரு மாங்காய்க்கும் ஒவ்வொரு குழம்பு நீங்கள் தேர்வு பண்ணி போடும்போது அதோட சுவையே தனி மாதிரியாக இருக்கும். அதனால நம்ம வந்து மாங்காயை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நமக்கு நேரம் பத்தாததுனால நான் அப்படியே சுருக்கமாக அடுத்த இதுக்கு வரேன். இப்போ நம்ம சாகுபடி செய்யணும் அப்படின்னா முதல்ல முக்கியமாக ஒரு ஏக்கர் தேர்வு பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ஏக்கரில் ஒரு வகையான கண்டை தான் நம்ம தேர்வு பண்ணணும். அதான் முக்கியமானது. ஏன்னா இப்போ நம்ம ஏரியாக்கெல்லாம் அதிகமாக போடக்கூடியது ருமேனியா. ருமேனியா தான். ஏன்னா ருமேனியா பொறுத்த வரைக்கும் 2 பழம் அதில் காய்க்கும். 2 பழம் காய்க்குன்னா அந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சித்திரை வைகாசி இந்த சீசனில் ஒன்று வரும். அதுமாரி மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் ஒரு சீசன் காய்க்கும். அதனால 2 சீசன் 2 பருவத்தில் காய்க்கிறதுனால இது அதிகமாக நிறைய விவசாயிகள் அதிகமாக விரும்புகிறாங்க. அடுத்து 2வது எடுத்துட்டிங்கன்னா நம்ம செந்தூரா. செந்தூரா வந்து ஒரு சீசன் தான் காய்க்கும். அடுத்தது காய்ப்பு திறன் அதில் சுமாராக இருக்கும். அதனால் அது அதிகமாக விரும்ப மாட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தெல்லாம் ஒட்டு, அதுக்கு அடுத்தெல்லாம் அடுத்தடுத்த இப்போ காலப்பாடு, இமாம்பாசு, இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பழத்துக்காக உள்ளது. அதிகம் காய்ப்பு காய்க்காது. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்தால் தான் நமக்கு விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்கும். அதனால இது யாருமே அதிகமாக விரும்புறதில்ல. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கன்று 8 கன்று இதுமாரி தான் விரும்புவாங்க. அதனால வந்து நம்ம வந்து முதல் கட்டமாக ருமேனியாவை எடுத்துக்குவோம். ருமேனியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரத்தில் காய்க்கக்கூடிய கன்று. நம்ம கன்று தேர்வு பண்ணுறது முக்கியமாக கண்ணை பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஒட்டு அந்த ஒரு எல்லாமே ருமேனியெல்லாம் வரல, எல்லாம் ஒட்டு ரகங்களாக நம்ம வருது. சித்தூர்லேருந்து ஆந்திரா சித்தூர்லேருந்து தான் ஒட்டு கட்டி அங்கேயே தான் வந்து இங்கே நம்ம வாங்கி இதை பதியம் போட்டு சாவடி பண்ணுறோம். குறிப்பாக அந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த ஒட்டை நல்லா பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு செடி வளர்த்து அதுலேருந்து கட் பண்ணி தான் சீவி விட்டு அதில் இணைச்சி அந்த 2 இன்ச்சு மோல்டிங் அதை வந்து அந்த ஒட்டு வந்து 2மே அந்த சாய்ந்து நல்லா சேர்ந்த பிறகு தான் அதை நம்ம புதைக்கிறது நல்லது. அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். புது ஒட்டாக இருக்கிற போது அந்த கன்று சீக்கிரமாக செத்து போயிடும். ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமானதுன்னா அந்த ஒட்டு சரியாக சேராத பொழுது வெப்பம் அடைஞ்சி அது மூலயமா அந்த கன்று செத்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள். அதனால் நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 6 மாத காலம்
இருக்கணும். 6 மாதங்கள்லாம் அந்த கண்ணு முறையா இருந்தா மட்டும்தான் நமக்கு இடத்துல புதைச்சு நல்லா சீக்கிரமா வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுல கிடைக்கும். அது முக்கியமானது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த ஒட்டு அவங்க வெட்டியிருக்கிற இடத்தோட மரம் நல்லா குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் அது நல்லா காய்ச்சிருக்கணும். அந்த முத்துன மரமா காய்ச்சிருந்து அதிலிருந்து ஒட்டு கட்டி, கிளைய நல்லா கிளைய தேர்வு பண்ணி, கவாத்து பண்ணி அந்த கிளைய ஒட்டு கட்டினா மட்டும் தான், நம்ப இடத்தையும் நல்லா காய்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப இளம் ஒட்டு கட்டுறீங்க, இப்ப இளம் பிஞ்சு 3 வருஷம், 4 வருஷம் இது மாரி கட்டுனீங்கன்னா, அதோட காய்ப்பு திறன் நெறைய குறையும். அதனால நம்ம வந்து கண்ணு வாங்குற போது, அத பார்த்து கண்ண பார்க்கிற போது தெரியும். நல்லா முத்தல கருத்து போயி, முத்த ஒட்டா நல்லா அந்த சாயந்தரம் நல்லா சேர்ந்திருக்கணும். அடுத்து மேல பைய போட்டு பிளாஸ்டிக் பையில கூட சுத்தி கட்டியிருப்பாங்க. அந்த தாளம் நல்லா 2ம் ஒண்ணா இணைஞ்சிருக்கா? இதோட உயரம் என்ன இருக்கு? கீழ நம்ம கண்ணோட உயரம் எவ்வளவு இருக்கு? மேகலோட உயரம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து தரமான கண்ணா நான் தேர்வு பண்ணிக்கிறது நல்லது. தேர்வு பண்ணி உடனே ஒரு இடத்துல பதியம் போட்டு வச்சுட்டீங்கன்னா, இது நல்லா இருக்கும். அப்புறம் இடத்த தேர்வு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 ஏக்கருக்கு இப்ப நார்மலா நம்ம கடலோர கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா, நம்ம பெரும்பாலும் ஒரு 28 அஞ்சுலேருந்து 28 அடி இந்த ஆவரேஜ்ல நம்ம போடுவோம். இப்ப 25 அடி எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 80 செடி தேவைப்படும். இப்ப நீங்க கவாத்து முறை, இப்ப அடை நடவு முறைனா நெருக்கமா நடுறது. இப்போ ஒரு செடிக்கும், ஒரு செடிக்கும் நெருக்கமா நட்டு அதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பிறகு 3, 4 வருஷத்துல நம்ம கவாத்து பண்ணி விடும்போது, அதோட இடைவெளி குறையும், காய்ப்பு திறன் அதிகமா இருக்கும். ஆனா வந்து இந்த கவாத்து முறைங்கிறது நீண்ட நாட்களுக்கு மரம் இருக்காது. அதிகபட்சம் எடுத்தீங்கன்னா ஒரு 7, 8 வருடங்கள் தான் இது அதிகமா இருக்கும். இப்ப கவாத்து மரம் இல்லாத போது மரங்கள் நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஆனா செடி இல்ல அதிக மகசூல் பார்த்தீங்கன்னா, அந்த அடை நடுவு முறையில அதிகமா காய்க்கும். ஏன்னா, நீங்க செடிகள பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு ஏக்கருக்கு 160 செடி நடலாம். அடை நடுவு முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா. கிட்டத்தட்ட ஒரு 13லேருந்து 15 அடிக்கு இடைவெளி விட்டு ஒரு செடிய நடலாம். அதனால எனக்கு பொறுத்தவரையும் கிராமப்புறங்கள்ல அதிகமா அந்த ஒத்தை நாட்டு முறை மாரி இது ஒத்தை கன்று முறை தான் நமக்கு சிறந்தது. 80 செடியே நமக்கு போதுமானது. எப்போதும் நம்ம சீராவே காய்ச்சிட்டே இருக்கும். அடுத்தது காத்தோட்டம் கிடைக்கும். நோய் தாக்குதல் குறையும். பூச்சி தாக்குதல் குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு படாம இருக்கணும். அதான் முக்கியமானது. இந்த கிளை போய் அந்த கிளையில தொடுறது, அந்த கிளை இத வந்து பூந்திருக்கிறது. இப்படி இருக்கிற போது உங்களுக்கு காய்ப்பு திறன் கண்டிப்பா இதுல குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல நெறையா அ வழிமுறைகள் இருக்கு. நம்ம குடுக்குற எல்லாம் அது ஆரம்ப காலத்திலேயே நீங்க ஊடுபயிரா கடலை சாகுபடியோ, இல்ல பயறு, உளுந்து இது மாரி நீங்க சாகுபடி செய்யம்போது, அ விமேனியெல்லாம் ரொம்ப சீக்கிரமா இதுல வளர ஆரம்பிச்சிரும். அ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 3வது வருஷமே காய்ப்புக்கு வந்துரும். 3வது வருஷத்துல நம்ம காய்ப்புக்கு பூக்க ஆரம்பிச்ச உடனே, அத வந்து அதிகமா காய்க்க விடக்கூடாது. நீங்களே பார்க்கணும். அது ஒரு பூவ மட்டும் விட்டுட்டு, மத்த பூக்கள் எல்லாம் கிள்ளிறணும். கிள்ளிட்டீங்கன்னா தான், செடி வளர்ச்சியோட தன்மை அதிகமா இருக்கும். அந்த ஒரு பூ எதுக்காக விட சொல்றேன்னா, அந்த காய நீங்க பார்த்துக்கலாம். சரி இந்த செடியிலேருந்து இந்த காயோட தன்மை எப்படி இருக்கு? சிவப்பு காயா? இல்ல பச்சை காயா? பச்சை எருமல்லியாவா? இல்ல காயோட தரம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நீங்க ஒரு பூவுலயே பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க அடுத்தடுத்த அதுக்கு அத கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறது தான், ஒரு பூவ மட்டும் மத்த பூவெல்லாம் கிள்ள சொல்றது. அடுத்து ஒரு 4 வருஷம் 4 வருஷம் போயிட்டுனா, அப்புறம் நீங்க ஃபுல்லாவே காய்க்க விடலாம். காய்க்கிற பொழுது, இது என்னன்னா, நீங்க அந்த காய் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து பெரும்பாலும் ஆரம்ப 2 வருஷத்துல அந்த காய வந்து முத்த விடக்கூடாது. அரை காயிலேயே நீங்க அறுத்துட்டீங்கன்னா, செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா அடுத்தது செடி வளரும். அடுத்தடுத்து காய்க்கிற போது மரம் பெருசா வந்துட்டுன்னா, அதுக்கு அடுத்தபடி நீங்க பயப்படலாம். காய்ப்பு திறன் நல்லா இருக்கும். இளங்கன்றுலயே அதிகமா நீங்க காய்க்க விடும்போது, போதுமான சத்து பத்தாம அப்படியே காய் குன்றி போயிருக்கும். அப்புறம் கிளை பட்டு போகும். தெம்பு இல்லாம அப்படியே சிலுத்து போயிருக்கும். இதெல்லாம் இருக்கும். அதனால நம்ம எப்போதுமே இத பார்த்துக்கணும். அதான் முக்கியமானது. அதுக்கடுத்து இதுக்கு இந்த கண்ணு நடணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப வேணாம். ஒரு 3க்கு 3 இல்ல 2 1/2க்கு 2 ஒரு குழி வாங்கிட்டு, கீழ என்னன்னா, இந்த மடிச்ச எரு இருக்கு பார்த்தீங்களா? மடிச்ச எரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ எடுத்துக்கலாம். அதோட வேப்ப புண்ணாக்கு ஒரு 1/4 கிலோ கலந்துக்கலாம். கடலை புண்ணாக்கு ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா, இப்ப நெறையா வேளாண்மைத்துறைலாம் பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸ், டைகர் மெர்ட்டி இதெல்லாம் குடுக்குறாங்க நெறைய. உயிர் உரங்கள் இது எல்லாமே. இது எல்லாமே நீங்க அதில கொஞ்சம் கொஞ்சம் கலந்துட்டு, இப்படி குழி உரமா வேப்ப புண்ணாக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த அந்த நூற்புழு தாக்குதல், வேறு தாக்குதல் பார்த்தீங்களா? அதில புழு நெறைய வேர நோண்டி குடைக்கும். அப்புறம் தண்டு தலைப்பான் இதெல்லாம் புழுவெல்லாம் வரும். அதனால இதெல்லாம் குடுத்துட்டீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில உங்களுக்கு அதிகமான பூச்சி தாக்குதல் இல்லாம, அது சீக்கிரமா கன்று வளர்றதுக்கு ஏதுவா இருக்கும்.
அதுக்கு அடுத்தது இந்த உரங்கள்லாம் கீழே போட்டுட்டு அது மேலே நல்லா மண்ணை கலந்து விட்டு திரும்ப நீங்கள் மேலே மண்ணை போட்டு அதுக்கு பிறகுதான் நீங்கள் கண்ணை புதைக்கணும். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் கண்ணு புதைக்கிற போது கண்ணில் வந்து அந்த உரம் வந்து படக்கூடாது. அதான் முக்கியமானது. என்றைக்குமே எந்த சாகுபடி பண்ணாலும் வேறு தான் உரத்தை தேடி போய் எடுக்கணுமே தவிர நம்ம என்ன செய்யணும், நிறைய விஷயங்களை உரத்தை வந்து அதை அப்படியே வேரில் கொண்டு போடுவோம். ஏன்னா அதுக்கு தெரியும் நம்ம நமக்கு தேவையான உரம் எது, நம்ம அங்கே தேடணும், எங்கே போகணுங்கிறத அது போய் தேடி எடுத்துக்கும். இப்போ நீங்களே இப்போ இந்த முன்னாடி எரு வந்து சூடு ஏறி இருக்கு, இந்த வேப்ப மண்ணாக்கு அதிகமாக போட்டுருக்கீங்க அப்படிங்கிற போது நீங்கள் கண்ணை போச்சுட்டீங்கன்னா ஆகும், சூடு ஏறி கண் வெந்து போய் சரியாக வளர்ச்சி இல்லாமல் குண்ட ஆரம்பிச்சிடும். அதனாலேயே இந்த ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் சரி செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு கண்ணை ஈஸியாக வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மா வளர்ச்சியில் நிலைகளை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கவாத்து முறை, அடுத்து தழை வளர்ச்சி, அப்புறம் உறக்க நிலை, அப்புறம் பூக்கும் பருவம், அப்புறம் காய் வளர்ச்சி. கவாத்து முறைங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம அறுவடை பண்ணிட்டு மாங்காய் அறுவடைங்கிறது நீங்க கிளைய மட்டும்தான் கவாத்து பண்ணணும்ல. நம்ம என்னன்னா அந்த மாங்காய் அரைக்கிற போது அந்த காம்பு இருக்கு பார்த்தீங்களா, நீங்க காயை அரைச்சிட்டு அந்த காம்பை ஒட்டை கட் பண்ணி எடுத்தீங்கனாலே அதே ஒரு கவாத்து தான். நான் எதுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, அப்படி கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட என்ன செய்யும் கேட்டிங்கன்னா அதுல இருந்து துளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கப்பு நிறைய கிட்டத்தட்ட 5லேருந்து 6 கப்பு அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி சீக்கிரமா அடிச்சாலே இப்போ அடுத்த பருவத்துக்கு நீங்க என்ன தடை வளர்ச்சி ஆயிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கவாத்து முறை ஆணி மாதத்துல பண்ணலாம். ஆணி மாதம்னா ஜூன் மாதம். ஜூன் மாதத்துல நீங்கள் கவாத்து முறை பண்ணினீங்கன்னா அந்த காயை அறுத்துட்டு பண்ணுற போது உங்களுக்கு ஈஸியாக அதை செடி வளர்றதுக்கு எதுவாக இருக்கும். அடுத்து தடை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி ஆவணி மாதம் தடை, புரட்டாசி மாதம் 3 மாதம் தடை நல்லா மண்ட ஆரம்பிச்சிடும். புரட்டாசி மாதம் வரைக்கும் அந்த நேரத்தில் அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உரக்கரையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதம் தான். அது வந்து புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 3 மாதத்தில் உறக்க நிலைக்கு வந்துடும். அப்புறம் பூக்கும் பருவம். பூக்கும் பருவம் பார்த்தீங்கன்னா மார்கழி, தை, மாசியில் மார்கழி மாதம் பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம அது செடிகளை ஒன்றுமே செய்யக்கூடாது. பட்ட பூக்கிற நேரத்தில் இதை அப்படியே ஃபுல்லாக பூக்க விட்டுட்டு அது என்ன வருது போகுதுங்கிறத அப்படியே நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கடுத்து காய் வளர்ச்சி. காய் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பங்குனி, சித்திரை மாதம் உங்களுக்கு தான் தெரியும். பங்குனி, சித்திரையில் காய் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து வையாசியில் நம்ம அறுவடை பண்ணிடுவோம். இதான் 12 மாதங்கள் எடுத்தீங்கன்னா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அறுவடை வையாசி மாதம் முடிஞ்சோடனே அடுத்தது நம்ம கவாத்து முறைக்கு போயிடணும். ஆனி மாதத்தில் அந்த காம்பை பிடிச்சி தெளிச்சு ஒடிச்சு விட்டு நல்லா சீக்கிரமாக அந்த தழை வளர்ந்து நல்லா வளர்ச்சிக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது நம்ம இடையில எப்போயெல்லாம் நம்மளோட நல்ல விலை இருக்கோ அந்த டைமில் பார்த்து நம்ம காயை அப்பப்போ அறுத்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. மாமரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மரத்தில் கிட்ட 250 கிலோ இருக்குது அப்படின்னா இடையில ஒரு 50 கிலோ குறைச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்லா ஒடியாந்துட்டே இருக்கும். இதில் பூச்சி தாக்குதல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த பூக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா தத்து பூச்சி இதான் நம்மளை பெருசாக பாதிக்கிறது. அப்புறம் அந்த பழுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையிலேருந்து அந்த பருப்பை தொடச்சி தின்னுட்டு இருக்கும் ஒரு புழு ஒன்று, பண்டு ஒன்று. அதான் அந்த வேற தான் 2 தான் பெரும் தாக்குதல் தவிர மற்ற இதெல்லாம் ஒன்றும் பெரும் பாதிப்பு இதில் ஏற்படாது. அந்த பூக்குற பருவம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் தேன் வண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அது தேன் வண்டு கிடையாது. அது இந்த தேன் மாதிரி ஒழுகு அந்த பூச்சி இருந்தாலே அப்படியே கருப்பாக விழுந்து இலை மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா கருப்பு படலமாக இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டு ஊற்றுன்னு இதாக இருக்கும். அந்த பூச்சிலேருந்து வரக்கூடிய அந்த பூலேருந்து வரக்கூடிய திரவம் தான் அது. ஏன்னா எல்லாம் அந்த பூவில் அதிகமாக வந்து அது அப்படியே எல்லாமே நக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அப்படியே உட்காந்து நமக்கு தெரியாது. அந்த பூச்சை பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே குளிக்க விட்டிங்கன்னா கிளைய புளி அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும். அப்படி அடுத்த இடத்துல போய் உட்காந்துட்டே இருக்கும். இந்த நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, 1 கிலோ மைதா, ஒரு கிலோ மைதா எடுத்துட்டு 20 லிட்டர் தண்ணியில் கரைச்சி இதை மேலே வந்து அப்படியே மாலை நேரத்தில் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே இது குறைஞ்சிடும். அடுத்தது இது ஸ்ப்ரே பண்ணுறதுனால இலை மேலே இருக்குது பார்த்தீங்களா கருப்பு கருப்பாக, இது மைதா மாவு பட்டு அது என்ன செய்யும், வெயில் நேரங்கள் அப்படியே தோல் உறிஞ்சி அந்த ஒளி சேர்க்கை நடைபெற ஆரம்பிச்சினாலே உங்களுக்கு பிஞ்சு பிடிக்கிறதுக்கு ஏதுவாக அமையும். முக்கியமாக இதனால தான் வருது. அந்த இலை எல்லாத்தையும் மேலே கருப்பாக அந்த அந்த தத்துப்பூச்சியோட இது, அதாவது தேன் வண்டோட இது ஒழுகு அந்த இலையெல்லாம் மூடணுன்னே போதுமான வளர்ச்சி கிடைக்கலங்க, ஒளி சேர்க்கை கிடைக்கலங்கிற போது என்ன செய்யும், பிஞ்சு உதிர ஆரம்பிச்சிடும். அதிகமான பிஞ்சு பிடிக்காது. பூத்தது அப்படியே கொட்டுப்படும், அப்படியே பூ கருக ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனைலாம் அந்த டைமில் நிறைய ஏற்படும். அதனால் இந்த டைமில் இது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது.
மைதா மாவு தான், வேற எதுவுமே நீங்கள் அதுக்காக கொடுக்க வேண்டாம். அடுத்தது நம்ம உரம் மேலாண்மை பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மாஞ்செடி எவ்வளத்துல கோழி அந்த பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 அடி தூரம் அந்த தோவை இருக்கு. என்னைக்குமே நம்ம வந்து உரம் கொடுக்குற போது அந்த மரத்துக்கு நம்ம என்ன செய்வோம், ஆக உரத்தை அடி மரத்தில் போட்டோம்னா உடனே எடுத்துக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவோம், அடியில் வெட்டிட்டு அதில் உள்ள வேரெல்லாம் அரவப்பட்டு அது உரம் எடுக்க முடியாமல் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால அந்த செடியோட தோவை எந்த இடத்துல ஒரு 4 அடி தூரத்தில் போயிருக்கா, இல்லை 5 அடி தூரத்தில் போயிருக்கா, அப்படி கோழி சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குழி எடுத்துங்க. இது முக்கியமாக தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3மே இதுக்கு வேணும். அதான் முக்கியமான 3 சத்துக்களும் இருக்கிற போது இது நல்லா வளர்ச்சி அடைஞ்சு காய்கள் திரட்சியாக நல்லா கிடைக்கும். இப்போ தழைச்சத்துனா 1 கிலோ அளவு கொடுக்கலாம், மணிச்சத்து 2 கிலோ கொடுக்கலாம், சாம்பல் சத்து 2 கிலோ கொடுக்கலாம். இப்படி கொடுக்குற போது செடி நல்லா வளர்ச்சிடும். அதனால அந்த குழியை அந்த தோவையில் கோழி சுற்று வட்டாரத்தில் ஒரு 4 குழி எடுத்துட்டு அதில் ஒன்றும் இல்லை, நம்ம வடித்த எரு ஒரு 2 கிலோ, மண்புழு உரம் ஒரு 1 கிலோ, அதோட வேணால் கடல புண்ணாக்கு ஒரு 1/2 கிலோ, இதெல்லாம் கலந்து எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு குழிக்கும் நீங்கள் அதில் போட்டு மண்ணை போட்டு விட்டிங்கன்னா அந்த வேர் என்ன செய்யும், அதில் போய் எடுத்துட்டு சத்துக்களை எடுத்துட்டு செடி நல்லா வளர்ச்சியாகி பிஞ்சு உதிராமல் தடுக்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் எப்போ கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர், நவம்பர் மாதங்கள்லேயே கொடுத்தணும். முன்னாடியே பூக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்தணும். அப்போ தான் அந்த செடி வளர்ச்சி வர்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு நீங்கள் பூத்தத்துக்கு ஒரு கொடுக்குற போது அதுக்கு சில வேர்கள் அறுபட்டு என்ன செய்யும், பூ இன்னும் உதிர ஆரம்பிச்சிடும், பிஞ்சு உதிர ஆரம்பிச்சிடும். அதான் முக்கியமானது. அதனால் நம்ம வந்து உரம் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப அதிகமான செலவு எடுக்க வேண்டியதில்லை. வருஷத்துக்கு ஒரு முறை அது கொடுத்தாலே போதுமானது. அதுக்கு அடுத்தது இப்போ எனக்கு தெரிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காயோட உரிக்கிற மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே உள்ள சுற்று வட்டாரத்தில் அதை அப்படியே மேமண்ணை எடுத்துட்டு அதெல்லாம் அடுக்கி அப்படியே மேலே மண்ணை போட்டு இந்த குப்பைகள்லாம் மேலே போட்டு அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன செய்யணும், எப்போதும் அந்த நீரை பிடிச்சி வச்சுக்கும். அது அப்பப்போ அந்த வெயில் காலங்கள் அந்த நீரை அப்படியே வேர் வழியாக அந்த மரத்துக்கு கொடுக்குற போது இன்னும் அதோட வளர்ச்சி இப்படி ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அது எப்போதுமே அந்த அந்த பஞ்சு என்ன செய்யும், அந்த ஈரத்தை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோடை காலங்களில் அதுக்கு போதுமான நீர் சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி கொடுக்குற போது மரங்களுக்கு நம்ம அதிகமான நீர் கொடுக்க தேவையில்லை. அதனால் அந்த இளங்களில் மட்டும் 3 வருஷத்துக்கு நம்ம அப்பப்போ அதுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்துட்டு அதை வளர்ச்சி கொண்டு வந்த பிறகு அது நல்லா வந்துடும். அடுத்தது இதில் கவாத்து முறை முக்கியமானது. என்னென்னா, செடி நல்லா தழைஞ்சி வந்திருக்கு, அதில் 2 கிளை சரியாக காய்க்கலை, ஒரு கிளை கீழாக்க மண்ணை பார்க்க கிடக்கு, இன்னொரு கிளை மேலாக்க இருக்குது, இன்னொரு கிளை அதே சுருட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், காய்க்கிற பொழுதே நல்லா தெரியும். நல்லா அந்த மாங்கனில் பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கு பிறகு அது எந்த கிளை நமக்கு வேண்டான்னு தோணுதோ அந்த கிளையை கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. அதான் முக்கியமானது. கூடுமான வரைக்கும் கீழே அப்படியே சுற்று வட்டாரங்களே கீழே அங்கேயும் நம்ம கடக்கூடாது. கீழே அப்படியே ஓடி அந்த கிளைகளில் நல்லா இது இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் நீங்கள் எடுத்துகிற போது அப்போ மாங்காய் பறிச்சாலும் பொறுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு உள்ளே பூரத்துக்கு ஒரு பூச்சி வருது அப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இது கிடைக்கும். அப்படி நீங்கள் கவாத்து பண்ணுறீங்க, அந்த கிளை சரியாக பிடிச்சி உடஞ்சிட்டு அப்படின்னா என்ன செய்யுங்க, சாணம் இருக்கு பார்த்தீங்க, மாட்டு சாணத்தை அப்படியே ரொம்ப பச்சை சாணம் வேண்டாம், ஒரு அரை பச்சை சாணத்தை அப்படியே எடுத்து அந்த கிளை மேலே அப்படியே பாதிக்கு அம்மி வச்சுட்டிங்கன்னா அது என்ன செய்யும், அதே எந்த நோய் தொற்று ஏற்படாமல் அதுலேருந்து மறுபடியும் அடுத்தது கிளை மேலாக்க கலைச்சி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கு முக்கியமாக வந்து ஒளிச்சேர்க்கை முக்கியமானது. வெயில் மேலேருந்து வரக்கூடிய வெயில் அடி மரத்துக்கும் வேணும், அந்த மேலே இருக்க கிளைக்கும் வேணும். அதான் முக்கியமானது. இந்த மரம் நல்லா தழைஞ்சிருக்கும், பார்த்தீங்கன்னா காய்க்கவே காய்க்காது, அப்படியே இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஒரு கிட்டத்தட்ட 6 கிளை போகுதுன்னா அதில் உங்களுக்கு எது தேவையில்லாத கிளை அப்படின்னா பார்க்குறீங்களோ அந்த கிளையை நீங்கள் கவாத்து பண்ணி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டிங்கன்னா அது ஒளிச்சேர்க்கை உங்களுக்கே நல்லா தெரியும். எது தேவையில்லாத கிளையை வெட்டுறோங்களோ அந்த கிளையிலேருந்து துளுத்து வர பார்த்தீங்கன்னா கிளையிலேருந்து நிறைய பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து பூக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் காய்க்கிறதுக்கான வாய்ப்பும் நம்ம கிடைக்காம அந்த சூழ்நிலை நம்ம தடுத்துக்கிட்டே இருந்ததுனால அவ்வளோ பாதிப்பு உள்ளாகி இருந்திருக்கு. ஆனால் அந்த கிளையை கவாத்து பண்ணிட்டோம் உடனே என்ன செய்யும், பூ வெடித்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அதான் மாமரத்தில் உள்ள வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் காய்க்காத மரங்களை இதுமாரி கவாத்து பண்ணி விட்டுனாலே நிறைய காய்ப்புக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது இப்போ பூ பூத்துடுச்சு, நல்லா பிஞ்சு நல்லா வச்சிருக்கு, இதுமாரி டைமில் பார்த்தீங்கன்னா பிஞ்சு நல்லா அதிகமாக நம்ம பிஞ்சு பிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தேமோர் கரைசல், அதாவது புளிச்ச மோர் 1 லிட்டரு,
ம், தேங்காய் பால் 2 தேங்காய் முத்துன தேங்காயை திருவி பால் எடுத்தீங்கன்னா 1 லிட்டர் வரும். இது 2யும் கலந்து 2 லிட்டர் பாட்டில்ல 2யும் கலந்து நல்லா கலக்கி விட்டு பாட்டில்ல மூடி நல்லா நிழல் பாங்கான பகுதியில் மண்ணில் புதைச்சி போட்டுங்க. இப்போ 2 லிட்டர் தயார் பண்ணிட்டீங்கன்னா 20 லிட்டர் தண்ணியில் கலந்து மாலை நேரத்தில் நல்லா மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாலே இந்த வெயில் காலங்களில் வெப்ப தாக்குதலையும் குறைக்கும், அடைச்சி பிஞ்சு உதிர்வதையும் தடுக்கும். அந்த பிஞ்சு பிடிக்கும்போது போதுமான குளிர்ச்சி கிடைச்ச உடனேயே அது என்ன செய்யும்னா, இப்போ ஒரு 10 பிஞ்சு பிடிக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 15 பிஞ்சு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. என்னன்னா, இப்போ கெமிக்கல் முறையில் போனீங்கன்னா சைட்டோசோம் கொடுப்பீங்க பிஞ்சு பிடிக்கிறதுக்காக. இது மாதிரி கெமிக்கல் மருந்தை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக நம்மகிட்ட இருக்கிற இயற்கை பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஏன்னா இது மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாப்பிடக்கூடிய பொருள். அதனால கூடுமான வரைக்கும் நம்ம நச்சுத்தன்மை உள்ள பொருட்களை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. அதான் முக்கியமானது. ஏன்னா இது நம்ம சாப்பிடக்கூடியது அது இலை தோல்ல பட்டு அது நீண்ட நாட்களுக்கு அப்படியே இருந்து சன்ன சன்னமா நம்ம உடலை பிற்காலத்துல ஃப்ளோ பாய்சன் மாதிரி பாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு. அதனால இது கூடுமான வரைக்கும் நம்ம ஆஹ், பூச்சிக்கொல்லியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது இப்போ நல்லா பிஞ்சு நல்லா பிடிச்சி வந்துட்டு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பிஞ்சு இருக்கு. அப்பயும் உங்களுக்கு வெம்பி வேறு உழுற மாரி இருக்கு அப்படின்னா இன்னொரு தடவையும் மறுபடியும் நீங்கள் தேர்மூர் கருத்தை கொடுத்து விடலாம். இப்போ காய் சரியான கலர் இல்லை, கருப்பு புள்ளி விடுது, மேலே சரியான சொறி சொறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா மீன விலை லிட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 ml கலந்து மாலை நேரத்தில் கொடுத்து விட்டீங்கனால அந்த இலையும் சைனிங்காகவும் அடுத்தது அந்த காயும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு அப்படியே நல்லா அழகாக நம்ம பளிச்சுன்னு தெரியும். அதெல்லாம் மீன மீனை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு சரியாகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பசை ஈ அந்த பழுக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம ஈ வந்து மேலே உட்கார ஆரம்பிச்சிடும். உட்கார வச்சு அது உள்ள ஓட்டை போட்டு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா சிலது அந்த கொட்டையிலேருந்து இப்போ வண்டு வருது பார்த்தீங்களா, அது ஆரம்ப பூ கட்டத்திலேயே அது உயரும். ஐயே அது முட்டையை விட்டு வச்சிரும். குறிப்பிட்ட நாள் ஓடி உள்ளே இருந்து அது பழுக்க ஆரம்பிச்சோன்னா அங்கேயிருந்து ஓட்டை போட்டு வெளியே வந்துடும். இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பூக்குறதுக்கு முன்னாடியே வேப்பங்கொட்டை கரைசல் இல்லை வேப்பெண்ணெய் வேப்பங்கொட்டை ஒன்றும் இல்லை, இப்போ 5 லிட்டரு மாட்டு கோமியத்தில் 5 கிலோ வேப்பங்கொட்டையை உடைச்சி அதில் ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 நாளைக்கு வச்சிருந்து இதை 10 லிட்டருக்கு 1 லிட்டர் எடுத்து கலந்து அடிச்சு விட்டிங்கனாலே இந்த பூச்சி தாக்குதெல்லாம் தண்டு துளைப்பான் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். தண்டு துளைப்பானுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கிளையில பார்த்தீங்கன்னா அதில் அப்பப்போ ஒரு சின்ன அப்படியே பஞ்சு மாரி வெளியே தள்ளி இருக்கும். அதை அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பூச்சி வந்து புழு வந்து அதில் அப்படியே மேலே பக்கத்தில் இருக்கும். அப்படியே ஒரு சின்ன ஊசி எடுத்துட்டு அதை குடஞ்சி நம்ம உடனே எடுத்துடலாம். நம்ம பார்க்குற போதே ஈஸியாக எடுத்துடலாம். அதை நீங்கள் வளர விட்டுட்டீங்க என்னத்தையும் அதை அப்படியே நேராக குடஞ்சி சுற்றி சுற்றி வந்து அப்படியே அடிமரத்தால் போய் வேரில் பூந்து மரத்தையே அழிச்சிடும். அதெல்லாம் தண்டி தடுப்பானலாம் வர்ற போதெல்லாம் நீங்கள் நம்ம கவனமாக இருக்கணும். ஆரம்ப கட்டத்தை ஈஸியாக தடுத்துடலாம். நாளாகிற போது தான் அது கிட்டத்தட்ட ஒரு மரத்தை பாதிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இந்த அளவில் தான் அந்த மரத்தை பாதிக்க ஆரம்பிச்சது. அதனால் ஆரம்ப கட்டத்தை நீங்கள் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா மரத்தை பாதிக்காமலே நம்ம எடுத்துடலாம். வேலையில தான் போகும். ஒரு பார்த்தீங்கன்னா கிளை பிரிஞ்சு போகிறதுலேருந்து அதுலேருந்து போட்டு தொலைச்சிட்டு அப்படியே சன்னமாக கீழே வந்து அப்படியே வேர் பகுதியில் போய் ஓட்டை போட்டு கிளையை சுத்தமாக அதில் தப்பல் இல்லாமல் மேலே பண்ணி விட்டுரும். அதனால் இதுமாரியெல்லாம் வரும்போது பார்த்துக்கணும். தண்ணி தெளிப்பாங்க அதிகமாக வராது. ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மரம் 1 மரம் அப்படி ஆரம்ப கட்டத்திலே பார்த்துற போது சுத்தமாக நம்ம அதை தடை பண்ணிடலாம். அதேமாதிரி இந்த தத்துப்பூச்சி கண்டிப்பாக அதில் பூக்கிற பருவத்தில் நம்ம அதை வேப்பங்கொட்டை கரைசல் கொடுத்துட்டிங்கனாலே அதுக்கு குறைஞ்சிடும். அதுமாரி மைதா மாவு கரைச்சி கொடுத்தாலே அந்த தாக்கத்தை நம்ம குறைச்சோம். ஏன்னா மைதா மாவு கொடுக்குறப்போ அந்த பறக்கும் அந்த பூச்சி மேலே அந்த படுற போது இல்லவங்களே அதுக்கு என்ன செய்யும் வரத்து அங்கே என்ன வரையில் வரது குறைஞ்சிரும். வராமலே அதை நம்ம தடுத்துடலாம். இதெல்லாம் வந்து நம்ம இப்படிலாம் செய்கிற போது இந்த வழிமுறையினால நிறையா மகசூல் நம்ம அதிகமாக எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பழம் இப்போ நல்லா முத்த காயாக வந்துட்டு அதை நம்ம பறித்து இந்த சின்ன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைக்கோலில் வச்சு வந்தோம்னா லேயர் லேயராக அது மேலே போட்டோன்னே அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வண்டி விற்பனை பண்ணிடுது. இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் இல்லாமல் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டு குழட்டி கொடுத்துட்டு கலர் கொடுக்குறோம்போ இதெல்லாம் படுக்க வச்சு சந்தையில் வர்ற படங்கள்லாம் அதுமாரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதை வாங்கி சாப்பிடும்போது நிறைய பிரச்சனை நமக்கு வாய்ப்புகள் நிறையா நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளே பழுக்க வச்சு நாமளே சாப்பிட்ற போது தான் இதை நம்ம ஒரு நல்லா பூச்சிக்கொல்லி இல்லாத தரமான மாம்பழங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி செயல்படுற பழத்தை போட்டு தான் நம்ம அதை நம்ப முடியும். நீங்கள் எந்த பழத்தையுமே எங்கே போய் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்றது முடியவே முடியாது. அதை நம்பவும் முடியாது. அதனால் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை நாமே
அதை நேரடியாக பார்த்து நாமே உற்பத்தி செஞ்சு நாமே அதுக்கான தீர்வை விடை காணுற போது தான் முழு பலனை நம்ம பார்க்க முடியும். அதனால நம்ம வந்து மாமரத்தை பொறுத்த வரைக்கும் இதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நோய் பிரச்சனை இவ்வளோ தாக்குதல் இதில் வராது பார்த்தீங்கன்னா. அது எப்படின்னா அந்த பழத்தில் தான் அதிகமாக வரும். அந்த கருப்பு புள்ளி வரும், அப்புறம் அழுகல் நோய் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஒரு படத்தில் வந்துட்டால் டக்குன்னு எடுத்து விளையாக்கிங்க. அந்த இதுலேயே விளையாக்கிட்டீங்கன்னா தான் ஈஸியாக பரவாமல் இருக்கும். அடுத்தது இப்போ ஒரு பழக்க வச்சிருக்கீங்க, அந்த பழத்தை அப்படியே அடுத்து திருப்பி திருப்பி மறுபடியும் அடுத்த கூடையில் மாற்றி வைக்கிற போது அந்த நோய் பிரச்சனையை நம்ம தடுத்துடலாம். அப்புறம் இலையில பார்த்தீங்கன்னா அந்த பூஞ்சை நோய் வரும். அது அதிகமாக மழை காலங்களில் தான் வரும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம பஞ்சகாவியா குடுத்துட்டீங்கனாலே, அது சரியா லிட்டருக்கு 30 மில்லி போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா, பூஞ்சை நோய நீங்க தடுத்துடலாம். இல்லாட்டி ஜீவாமிர்தத்துல குடுத்து விடலாம். அது மாரி நம்ம இத இயற்கை வழி முறையிலேயே நம்ம இத நெறையா சரி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ருமேனியா பொறுத்தவரைக்கும் நான் இத சொல்றேன். அடுத்து இப்ப ஒட்டு மரக்கன்று தேர்வு பண்ணீங்கன்னா, ஒட்டு கன்றா எடுத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 70 கன்று. ஏன்னா, ஒட்டு மரத்த பொறுத்தவரைக்கும் நல்லா பெருசா வளரும். அது ஒரு அதுக்கான இடைவெளி வந்து கொஞ்சம் தூரம் விடணும். கிட்டத்தட்ட 27 அடியிலேருந்து 28 அடி வரைக்குமே விட்டா தான் அதுக்கான ஒரு இது நமக்கு மகசூல் அதிகமா எதிர்பார்க்க முடியும். அடுத்தது, இதுல வந்து அதிகமான இங்க காத்தோட்டம் உள்ள பகுதியா நீங்க ஏற்படுத்திட்டு இருந்தாலே, நெறையா நோய்கள்லேருந்து, பூச்சிகள்லேருந்து நம்ம நெறையா தாக்குதல்கள் நம்ம வெளிய வரலாம். பாதிப்பாகாம இருக்கலாம். அதுக்கு அடுத்தது, இப்ப நீங்க ஒவ்வொரு முதல் 3 வருஷத்துல நீங்க கடலைய வேற சாகுபடி ஊடுபயிரா சாகுபடி பண்ணிட்டு வரம்போது, இதுக்கான நீங்க உரமே தனியா குடுக்க வேண்டியதே இல்ல. இப்ப நீங்க கடலைக்கு உரம் குடுத்துட்டு வாரீங்க. வேற சாகுபடி பண்ணி அது குடுக்குற உரத்துலேருந்து இத எடுத்துக்கிட்டு, இது நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தண்ணிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப இதுக்கு அதிகமான மத்தது காய்கறி பயிர்கள் மாரி நீங்க அடிக்கடி 3 நாளைக்கு ஒரு தடவ குடுக்கணும், 4 நாளைக்கு ஒரு தடவ குடுக்க வேண்டியதில்ல. நம்ம எப்போதும் ஒரு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவ, 20 நாளைக்கு ஒரு தடவ இப்படி தண்ணி குடுத்தாலே இது போதுமானது. அப்புறம் இத வந்து அதிகமா பார்த்தீங்கன்னா, காய்கள வந்து நம்ம எப்போதும் பார்த்துக்கணும். இப்ப விலை சந்தையில எப்படி இருக்கு? இப்ப எப்போதுமே இந்த சீசன் ஒரே சீசன்லயே எல்லாமே காய்ச்சிரும். இந்த சீசன்ல காய்க்கிற காய் எல்லாமே விலையில்லாம போயிடும். அதே மாரி நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னா, பழக்காய்க்கு பழுக்க வச்சு குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கறிக்காய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 8 ரூ. 9 அந்த விலை தான் போகுது. அதிகபட்சம் ரூ. 10க்கு மேல போறதில்ல. இதே பழக்காய் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 25 ரூ. 30 விக்குது. இதே மாரி நேரத்துல பழுக்க வச்சு அது பழக்காய நீங்க குடுக்குற போது, அதுக்கான லாபத்த நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது, இப்ப ருமேனிலாம் பார்த்தீங்கன்னா, 2 பூவும் காய்க்கிறதுனால சில நேரத்துல வந்து கிலோ ரூ. 60 ரூ. 70 வரைக்குமே போகும். அதேமாரி டைம்ல நல்லா காய்க்க வச்சுட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப இந்த காய் பறிச்ச உடனே அந்த காம்ப ஒரு 2 கவாத்து பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டீங்க. கவாத்துங்கிறது நீங்க வந்து கிளைய கவாத்து பண்றத விட, இந்த காம்ப அந்த காய்க்கிற கிளைய, அந்த நுனி காம்ப சுத்தமா ஒட்ட கட் பண்ணி எடுத்தீங்கனாலே, அதுலேருந்து பூத்து திரும்ப காய்க்க வந்து திரும்ப ஆ அதிகமா காய்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நெறையா இருக்கு. அதுக்கு அடுத்தது, இப்ப பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நீங்க உரங்கிறது வந்து ஆடி மாதம் தான். ஆடி மாதத்துல உரம் குடுக்குற போது தான் அது முழுமையான சத்துக்கள எடுத்து பூக்கிற பருவத்துக்கு முன்னாடி நல்லா காய்ப்பு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இது 3 ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடறதுக்கான, பழத்துக்காக உள்ளது. இந்த 3 ரகங்கள் பெரும்பாலும் அதிகமா காய்க்காது. பார்த்தீங்கன்னா, இப்ப அதிகமா பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்து சந்தைக்கு போனீங்கனாலே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 100 கிலோ, 150 இது மாரி தான் வரும். டன் கணக்குல இதெல்லாம் வர்றதுலாம் ரொம்ப குறைவு. ஆனா நம்ம வந்து தேர்வு பண்ணிட்டு 1 ஏக்கர்ல இப்ப அது மாரி ரகங்கள தேர்வு பண்ணி நல்லா சாவடி பண்ணோம்னா, இப்ப இமாம் மாசம்லாம் நல்ல ரேட்டு கிட்டத்தட்ட ரூ. 100 ரூ. 120 அந்த பழம் போகும். இதே மாரி அதிகமா 1 ஏக்கர் வரல 1 டன்னு குடுக்குற அளவுக்கு நம்ம சாவடி பண்ணப்போ அது நல்லா லாபகரமா அது இருக்கும். அது மாரி காலப்பாடம் அது மாரி தான். பங்கனப்பள்ளியும் அது மாரி தான். பங்கனப்பள்ளி ரகம்லாம் பார்த்தீங்கன்னா, காய்கள்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். நம்ம காயெல்லாம் சாப்பிடறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா, அந்த காயெல்லாம் சின்ன சின்னதா நறுக்கி, அத அப்படியே உப்பு போட்டு, மிளகாத்தூள்ல போட்டுலாம் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ நல்லாருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம காயா சாப்பிடும்போது நமக்கு அது நெறைய சத்துக்கள் நம்ம இருக்கு நமக்கு. இதன் வழியா நெறைய நோய்கள் நம்ம குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கோடை காலங்கள்லாம் இதெல்லாம் நெறைய சாப்பிடணும். அதான் முக்கியம். பார்த்தீங்கன்னா, மாம்பழ தொக்கு, பார்த்தீங்கன்னா, ஒட்டு மாம்பழத்த அப்படியே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஊறுகாய் மாரி போட்டிருப்பாங்க. அத நாட்டு சர்க்கரைய கலந்து அப்படியே தாளிச்சு அவ்வளோ சூப்பரா வச்சிருப்பாங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். அப்படியே பஞ்சாமிர்தம் மாரி இருக்கும் அப்படியே. அதனால நம்ம இதெல்லாம் கிடைக்கிற போது நம்ம அத பயன்படுத்திக்கணும். அழகா பயன்படுத்திக்கணும் அந்த பழத்த. அத யாருமே அத விரும்புறதே கிடையாது. அதனால நான் அடிக்கடி சொல்றது நம்மகிட்ட உற்பத்தி செய்யக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் முதல்ல நம்ம சாப்பிடறதுக்கு தயாராகணும். ஏன்னா நம்ம வெளியில இருந்து விளையிற பொருள தான் நம்ம ஆசைப்படுவோமே தவிர, நம்மகிட்ட இருக்கிற பொருள சாப்பிடறதுக்கான ஒரு சூழ்நிலைய நம்ம ஏற்படுத்திக்கிறதே இல்ல.
அதனால் இது வந்து நீங்கள் பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க ஹெல்த்துக்காக. அப்புறம் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அல்போன்சா அதுமாரி தான் பழ வகை இருக்கு, பழத்துக்காக உள்ளது இதெல்லாம் வந்து நல்ல விலை. சந்தை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா விலை நல்ல விலை. கிட்டத்தட்ட இதெல்லாம் நூறுரூவாய் கீழே கீழே இருக்காது. எப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு நூறுரூவாய்க்கு மேலே தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம சாவடி வந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கர் குறையாம சாவடி பண்ற பொழுது இது நிறைய லாபத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது நாட்டு மரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அதிகமா காய்க்காது. இருந்தாலும் அதுக்கு விலையும் அதிகமா இருக்காது. இது எப்போதும் போல ஒரு இதே கன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் 10 வருஷம் தான் காய்க்கும். ஆனா என்னன்னா அதோடக்கு சில நேரத்துக்குலாம் அதுக்கு நல்ல விலை போகிறது ரூ. 40 ரூ. 50 வரைக்கும் போகும் அதுல. அதுக்கு நம்ம தனியா ஒரு பராமரிப்புன்னு வேண்டியதில்ல. அது இயற்கையாவே அதுல இருக்கிற மண்ணுல இருக்கிற கீரை கொட்டை தழையிலேருந்து அந்த உரத்தை எடுத்துக்கிட்டு அதே காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுல பெரும்பாலும் நோய் பாதிப்புங்கிறது இது இந்த மரங்களை பொறுத்த அளவுக்கு அதில் அவ்வளவுமான பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இருக்காது. அதே காய்க்கும் அதே போகும். இது மாதிரியே வந்துட்டு இருக்கும். இந்த முக்கியமா இதை பார்த்துக்கிறீங்க என்னன்னா கவாத்து முறைங்கிறது நீங்க ஒரு செடி வளர்ந்து நல்லா எப்படி இருக்கோ அதோட சூழ்நிலை எப்படி ஒளிச்சேர்க்கை நல்லா கிடைக்குதா, காத்தோட்டம் நல்லா கிடைக்குதா, சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்கு இதை நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாரி செடிகளை வச்சு இதை கொண்டு போனீங்கனாலே நல்லா செடிகளுக்கு நல்ல வளர்ச்சியா நல்லா இருக்கும். அதான் முக்கியமானது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூக்கும் பருவத்துல எல்லாம் நம்ம வந்து அதை எதுவுமே செய்யக்கூடாது. கிளைய பிடிச்சி ஆட்டுறது, ஒடிக்கிறது, அப்படி அதை அதுக்கு இடையூறா வேற வேற கிளைகளை வெட்டி இழுக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. பழத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பழங்களை தேர்வு பண்ணணும்னா நீங்கள் நல்ல முத்திர மாங்காய் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே அந்த கலரு பார்த்தீங்கன்னா மாறி அப்படியே லைட்டு இதாக அப்படியே சூரியன் முத்தி போய் அந்த கலர் மாறி வரும்போது தான் அது சரியான முத்தின காயாக பறிக்கணும். அடுத்தது இது முத்தின கான்னு ஒரு காயை நீங்கள் பறித்து பார்த்தீங்கன்னா தெரியாது, அது பால் வராது. பால் வரனால அது பழத்துக்காக தேர் வாங்கின்னு அர்த்தம். அப்புறம் புள்ளி இல்லாத மாங்காய் கரும்புள்ளி கருப்பு புள்ளி விழாது இடையில காயிலே பறிச்சிடணும் அதெல்லாம். இப்படிதான் அது படுத்து புள்ளி வர ஆரம்பிச்சுன்னா அடுத்தடுத்த காய் பரவி அது காய் சேதமாயிடும். அப்புறம் காயை பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் சொறி சொறி இல்லாமல் இதெல்லாம் எல்லாமே இருந்தாலே இப்போ சொறி ஒன்றும் இல்லை. நீங்கள் மீனமில் கொடுத்தீங்கன்னா அந்த சொறி எல்லாமே போயிடும். அந்த சொறி காய்க்கெல்லாம் வராது. எல்லாம் பிஞ்சிலே கொடுக்குற போது இந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கும். அப்புறம் நல்லா பார்க்கறதுக்கு அது நமக்கு நல்லா அழகாக இருக்கணும். அந்த காய் ஒரு பழம்னா அதை பார்த்தோன்னா வாங்குறமே அப்படி இருந்தால் தான் அந்த பழத்தை வாங்குவாங்க. அதுக்கான ஒரு இது கிடைக்கும். அது மாதிரி தேர்வு பண்ணி அந்த காய்கள் நம்ம விட்டுறணும். அப்புறம் அடுத்தது இப்போ காயை பறித்து போடுறப்போ பழத்துக்காக தேர்வு பண்ணோம்னா பறித்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரமாக மரத்துக்கீரை கிடக்கணும். அப்போ தான் என்ன செய்யும் அந்த காம்பு வழியாக லேசாக வர பாலெல்லாம் கழிஞ்சி மண்ணுக்குள்ளே போயிட்டு அதை சுத்தம் பால் இல்லாமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது தரமான பழமாக பழுக்கிறதுக்கு மேலே புள்ளி விடாமல் அந்த இந்த காயில் உள்ள பால் தோல் மேலே பட்டு அது கருத்து அப்படியே மேலே கலர் மாறி போய் சரியான முறையில் பராமரிக்காமல் இருந்தீங்கன்னா அப்படியே மாறி போயிடும். அதை நம்ம விற்பனை பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் தேர்வு பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுற பொழுது நம்ம பழத்தை முறையாக கொண்டு போய் நல்லா விலைக்கு விற்கலாம். இதுதான் முக்கியமானது. அதுக்கு அடுத்தது நம்ம ஆரம்ப காலத்தில் அந்த கண்ணு புதைக்கணும் பார்த்தீங்களா, அந்த ஒட்டு இப்போ கட்டியிருப்பாங்க. அந்த ஒட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 2 சாய்ந்தும் நல்லா சேர்ந்த பிறகு அதில் ஒரு பிளாஸ்டிக் பை ஒன்று சுற்றி கட்டியிருப்பாங்க. இந்த பையை வந்து நல்லா பிரித்து விட்டுறணும். அந்த கண்ணு நல்லா செடி வளர்ந்து நல்லா கொஞ்சம் கொழுந்து போட ஆரம்பிச்சுட்டு இந்த ஒட்டு நல்லா சேர்ந்துட்டு அப்படின்னா அதை பிரித்து விட்டீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து மோல்டிங் ஆகி அப்படியே செடி நல்லா மரம் மாரி வர்றதுக்கு ஈஸியாக வழி வர செய்யும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இந்த ஒட்டு கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கன்று தான் கீழே இருக்கும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் என்ன ருமேனியா ஒட்டுனா ஒட்டு அந்த ஒரிஜினல் ரகத்தோட கிளை தான் அதில். இப்போ அந்த கீழே உள்ள கண்ணு எவ்வளவு அந்த ஒட்டு கட்டியிருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் மண்ணுக்குள்ளே புதைக்கணும். ஏன்னா இப்போ என்ன செய்யுங்கன்னா நல்லா உரம் கொடுத்து நல்லா தண்ணி கொடுத்து நல்லா பராமரிச்சுட்டு வருவீங்க. வரபோது என்ன செய்யும் கீழேருந்து 2 கிளை துளுக்கும். அது என்னன்னா நாட்டுக்கண்ணா இருக்கும். ஆனால் மேலே வளர்ச்சி போகாமல் மேலே உள்ள கிளை ஒரிஜினல் ரகம் இப்போ ருமேனியா இருக்குது, ருமேனியா குட்டி போயிருக்கும். ஆனால் கீழே நாட்டுக்கண்டு கிளை வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு நல்லா வளர்ச்சி வந்து மேலே வந்துடும். அப்புறம் என்ன செய்யும் மேலே உள்ளது பட்டு போயிடும். ருமேனியா நீங்கள் இதை தேர்வு பண்ண ரகம் பட்டு போயிடும். கீழே இருக்கிற நாட்டு ரகம் மேலே வந்துடும். நாட்டு ரகம் வந்தால் என்ன செய்யும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சீக்கிரம் காய்க்காது. அது 8 வருஷம் 10 வருஷம் நம்ம அதுக்கு பராமரிப்பு பண்ணி அதுக்கு செலவு நிறையா செஞ்சு அதுக்காக நம்ம பார்க்க முடியாது. அதனால ஒவ்வொரு முறையும் கீழேருந்து வரக்கூடிய கிளையை அப்பப்போ கட் பண்ணி ஒடிச்சு எடுத்துடணும். அப்படி எடுத்தீங்கன்னா தேர்வு பண்ண ரகம் எல்லாம் நல்லா வளர்ச்சி. அதுக்கு அடுத்தது பள்ளப்பாங்கான பகுதி கண்ணு புதைக்கிறீங்க அப்படின்னா பள்ளப்பாங்கான பகுதி இதுக்கு ஆகாது. தண்ணி கிடக்கக்கூடாது. இப்போ கண்ணு புதைச்சி 1 வருஷம் வரைக்கும் அதில்
மாங்கல்ல தண்ணி விழுந்தா அந்த இளவேர்ல பட்டு அழுவி அது என்ன செய்யும், கண்ணு சேர மாட்டோம். அதனால அப்படி பள்ளமான பகுதியாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், முட்டு கட்டி தான் அதுக்கு தகுந்தா போல செடி அது மேலே நட்டு அதுக்கு பக்கத்தில் மண் கொடுத்து அதை வளர்ச்சிக்கு நம்ம கொண்டு வரணும். இதை முக்கியமாக பார்த்துக்கணும். இப்படிதான் நம்ம தேர்வு பண்ணி பண்ணுற போது நல்ல மகசூலை அதிகமாக எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது கவாத்து முறையை இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நெருக்க நட்டுட்டீங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஒரு மாதம் ஒரு பக்கவாட்டு உள்ள கிளைய நீங்க எல்லாத்தையுமே அப்படியே கவர் பண்ணி எடுத்தீங்க, அதே சீக்கிரமா அடைஞ்சு அதில் பூ பூத்து மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த அடுத்தது திரும்ப வரும்போது இந்த பக்கத்துக்கு வந்துடணும், மறு வருஷத்துக்கு இந்த பக்கத்துக்கு வந்துடணும். இதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்ம மாற்றி நிறைய காய்க்க கிளைகளை கவாத்து பண்றதுங்கிறது மரங்கள் அதிகங்களுக்கு இப்ப 10 வருஷம் 12 வருஷம் மரங்கள் இருக்கு, காய் இருக்குன்னா கிளைகளை பண்ணி நிறைய வாய்ப்பு மேல இது திறந்துறது. அடுத்தது அந்த கிளைகளுக்கு பாதிப்பு எல்லாம் பார்த்துக்கிறது, பக்கம் உள்ள மரங்கள் வேற கிளைகள்லாம் மாவட்டம் தான் அது விதமான மரங்களையும் நீங்க போட்டுட்டீங்கன்னா காத்து இதெல்லாம் இப்ப முறையா அதுக்கான சூழ்நிலை நம்ம கொண்டு வந்தாதான் முறையா நம்ம பராமரிக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இருக்கு மேலே போது நல்லா ஒரு 6 கிளை மேலாக்கு போயிருக்கு தங்கி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கிளையில மத்திய பாதிக்கும். அண்ணே வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுண்ணே. வேதன் அண்ணே. சரிம்மா இப்ப சொல்லுங்கம்மா. இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. சரி சரிம்மா இப்போ இப்போ ஓகேண்ணே. சரிம்மா லைன் கிடைக்கல நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் கவாத்து பண்ணுறப்போ அந்த கிளைகளை பாதிக்காம நீங்கள் பண்ணினா மட்டும்தான் இந்த மரங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க முடியும். அப்போ என்னன்னா இப்போ அதுமாரி கவாத்து பண்ணி அந்த கிளையை எடுத்துட்டிங்கன்னா உடனே நான் சொன்னல மாட்டுச்சாணத்தை மேலே அப்படியே தடவி அப்பி விட்டுட்டிங்கனாலே அது 4-5 நாளில் அப்படியே களைச்சி அதுலேருந்து இதாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த கிளைகள் வேண்டாம் நல்லா தடைஞ்சி இருக்குது அப்படின்னாக்க அந்த கிளையை நீங்கள் ஒழிச்சு விட்டு பராமரித்து பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துங்க, ஒரு 5 கிளை இருக்குது, 5 கிளை உங்களுக்கு தெரியும். அந்த கிளையை பார்க்குற போது எந்த கிளை பிடிக்கல, எது சரியில்லை, எதை எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுமாரிலாம் நம்ம பராமரிக்கிற போது நிறையா விடயங்கள் நம்ம அதில் தளர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில மரங்கள்லாம் காய்க்காமல் இருக்க மரம் கவாத்து பண்ணி 1 வருஷம் ஆகும் மறுபடியும் காய்க்கிறதுக்கு. நல்ல காய்ப்பு வரலாம் 2 வருஷம் ஆகும். பெரிய மரங்கள் ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷமா அறவே காய்க்கவே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பெரும் கிளைகளை 2 கிளை இடைவெளி விட்டு அதெல்லாம் கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா திரும்ப அதில் காய்க்கிறதுக்கு அடுத்த வருஷம் ஆகும். அதுலேயே நீங்கள் 2ஆவது வருஷம் தான் அதிகமான காய்ப்புக நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கூட காய்க்காத மரங்கள்லாம் இருக்கும். அதேமாரி மரங்கள்லாம் இருக்கிறதுக்கு காரணமே அது சூழ்நிலை தான் காரணம். அது இயற்கை சூழ்நிலை, வெப்ப சூழ்நிலை, காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறது, ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் இருக்கிறது, உரம் பற்றாக்குறை இருக்கிறது, இதுமாரி பிரச்சனைனால தான் அது ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் இருக்கும். அதனால் இதுமாரி நீங்கள் பண்ணுற போது நிறையா காய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் நீங்கள் இப்போ 1 ஏக்கரில் இருக்குது, முதல்ல எல்லாத்தையும் 1 ஏக்கர்னா எல்லா மரத்தையுமே இப்போ அடனோட நட்டுறீங்க அப்படின்னா எல்லா மரத்தையுமே நீங்கள் கவாத்து பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ கவாத்து பண்ணுற போது இப்போ அதோட காய்ப்பு திறன் 2ஆவது வருஷம் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன 50% இப்போ ஒரு 1/2 ஏக்கரை முதல்ல கவாத்து பண்ண வேண்டியது, அடுத்தது இந்த 1/2 ஏக்கரை பண்ணி முடிச்சுட்டு 2ஆவது வருஷத்துக்கு அடுத்த 1/2 ஏக்கருக்கு வரும். இப்படி பண்ணுற போது இப்போ காய்ப்பு திறன் உங்கள் சரி விகிதத்தில் அதில் நிறையா மகசூல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடர்நடவுங்கிறது நம்ம கிராமங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நெருக்க நட்டு நான் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுமாரி இதில் இப்போ அது வந்து 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 160 கன்று வரைக்கும் நடலாம். இப்போ சாதாரண முறை பார்த்தீங்கன்னா 80 கன்று நடலாம். அதான் அதுக்கு 2க்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் இதோட காலங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ நீண்ட இடைவெளி விட்டு நடுறது கிட்டத்தட்ட நீங்கள் 20-25 வருஷத்துக்கு அந்த மரங்களோட மகசூல் அதிகமாக கிடைச்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம்
பாதி வருஷம் தான் 10 12 வருஷம் தான் இருக்கும். அதனால நம்ம இதுமாரி பண்ணிக்கிறது தான் நல்லது. சரிம்மா, இதுவரையும் நான் மா பத்தி சொல்லிருக்கேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நிறைய கேளுங்க. நிறைய நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க. அதனால வந்து உங்களுக்கான சந்தேகங்கள் என்ன இருக்கு, மாவை பத்தி வேற இல்ல பூச்சி பத்தி எல்லாத்தையும் கேட்கிற போது எனக்கு ஒரு இருக்கும். இப்போ நாங்க குடியாத்தம் பகுதியில இருந்து பேசுறோம், வேலூர் மாவட்டத்துல இருந்து. சொல்லுங்க. வணக்கம்மா, இங்க வந்து சொல்லுங்கம்மா. நான் வீடியோலயே காட்டுறேன். இங்க வந்து நிறைய மாங்காய் மரங்க இருக்கு. ஆனா அது வந்து வேர்லயே வந்து செல்லு புடிச்சு மரம் ஃபுல்லுமே செல்லு புடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்கு. காய்க்கவும் இல்ல, அது இலைங்க கூட வரல. அது நான் வீடியோல காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செடி ஃபுல்லுமே அடியில வேர்ல இருந்தே செல்லு புடிச்சிட்டு இருக்கு சார். செடின்னா அது என்ன, இப்ப அதில் செல்லுங்கிறது நான் நீங்க என்ன சொல்லுவா, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு கிளை ஒண்ணு, வேற கிளை அதுல ஒரு விதையை போட்டு அதில் முளைச்சி அது கிளை வழியா அது உற்பத்தி ஆயிடும், அதை சொல்றீங்களா? இல்ல அது மேல பூச்சியை சொல்றீங்களா? பேன் கீழே அடியில இருந்து மரமாவே ஆயிட்டு இருக்கு சார். ஒரு 6-7 வருஷத்து மரமா இருக்கும் இது. நிறைய இருக்கு மரங்க இங்க. அதே மாதிரிதான் இருக்கு. கீழே அடி வேர்ல இருந்தே செல்லு புடிச்சிட்டு இருக்கு. ஒரு காய் கூட இல்ல, 1-2 காய் தான் இருக்கு அவ்வளவு பெரிய மரத்திலே. போன வருஷம் நல்லா காய்ச்சது, ஆனா இந்த வருஷம் இந்த மாதிரி மாறிட்டு இருக்குது. இல்லம்மா, இல்ல இந்த வருஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் காய்ப்பு கம்மி தான். ஏன்னா இயற்கை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மாறிட்டு, ஏன்னா இடையில பனி அதிகமா பெஞ்சதுனால பூ வந்து கருகி, பூ பூத்து நல்லா பூத்துதா? பூவே எடுக்கல ஐயா, சுத்தமா பூவே இல்ல மரத்துல. கருகிட்டு இருக்கு மரமே. அதுக்கு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வைகாசி ஆனி மாதத்துல வருது, 60 மாதத்துல அறுவடை முடியும். முடியல அந்த காம்பு, அந்த காய் பறிச்சுட்டு அந்த காம்பு இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அந்த காம்பை ஒட்டா கட் பண்ணி எடுத்துடணும். அந்த காம்பை கட் எடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன செய்யும், கொழுந்து நிறைய வடிக்க ஆரம்பிச்சிடும். கொழுந்து அடிக்க ஆரம்பிச்சு அது நல்லா வளர்ச்சி பார்த்தோம்னா அடுத்த கட்டம் என்ன செய்யும், மார்கழி மாத்திரம் பூக்க ஆரம்பிச்சிடும். பூத்து நான் சொல்லல, அது தத்து பூச்சி. நீங்க தேன் ஒன்று சொல்லுங்க, தேன் பேர் ஒழி இருக்குமா? அந்த டைம்ல ஒரு வந்து 20 லிட்டர் தண்ணியில 1 கிலோ மைதா மாவு கரைச்சி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாலே அந்த பூச்சி அதிகமா தாக்குதல் குறையும், வராது. அதான் நீங்க என்னன்னா நான் சொல்ற மாதிரியே இப்ப என்னன்னா, இப்ப இந்த வருஷத்துல ஜூன் ஜூலை மாதம், ஹலோ கேக்குது, சொல்லுங்க. ஜூலை மாதத்துல சரி, அது ஜூலை மாதத்துல என்ன செய்றீங்கன்னா அதை கவாத்து பண்ணி விடுங்க. அப்படியே கவாத்துனா ரொம்ப ஒட்டை பிடிச்சி கிளைய வெட்ட வேண்டாம். அந்த நுனி இருக்கு பார்த்தீங்களா, நுனி பார்த்தீங்கன்னா அது வெள்ளை தண்டு, இப்போ வெள்ளையா இருந்ததுன்னா அந்த வெள்ளை தண்டை வரைக்கும் கருப்பு வர வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டீங்கனாலே அதுலேருந்து கொழுந்து வடித்து திரும்ப புது களை வைக்க ஆரம்பிச்சிடும். புதுசாக வரப்போது பார்த்தீங்கன்னா அதோட கிளையோட நல்லா இருக்கும். அதனால நீ அப்படி பண்ணிக்கிறது நல்லதுமா. அது அடுத்த வருஷத்துக்கு நல்லா காய்க்கும். அதுமாரி செய்யுங்க. வேற வேற எது அந்த மரத்துல வேற செடி எதுவும் இல்லைல்ல? சொல்லுங்கம்மா, வேற செடி அதுல எதுவும் இருக்கா மாமரத்திலேயே? நான் பேசுறது கேக்குதாமா? கேக்குது ஐயா. அது பக்கத்துல வேற எந்த மரம், அதுல வேற செடிங்க எதுவுமே இல்ல, தனியா தான் இருக்கு. தனியா தான் இருக்கு. ஒரு தோப்பாவே இருக்கு, மாந்தோப்பாவே இருக்கு. இருக்குங்க, பக்கத்துல இருக்கு. ஆனா ஒரு மரம் நல்லா இருக்கு, ஒரு மரம் இந்த மாதிரி மாறி இருக்கு, மாறி மாறி இருக்கு. அதுதான் என்ன டிஃபரண்ட் தெரியல. பக்கத்துல இருக்கிற மரம் நல்லா காய்க்குது. என்னய்யா? இப்ப நீங்க போட்டிருக்க மரம் எல்லாம் என்ன, ருமேனியாவா இல்ல ஒட்டா? பெங்களூரா அந்த மரம். பெங்களூரா ஒட்டு, நான் சொல்றது ஒட்டு. ஒட்டு. சரிம்மா, ஒட்டை பொறுத்த வரைக்கும் காய்ப்பு திறன் குறைவாதாமா இருக்கும், அதிகமான காய் இருக்கும். ருமேனியா தான் அதிகமான காய்ப்பு திறன் உள்ளது. ஒட்டு காய்க்கும், ஆனா அதோட ஏன்னா பாத்தீங்கன்னா காய் வந்து ஒரு காயெல்லாம் கிட்டத்தட்ட 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ கூட வரும் அந்த காய். இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க
பண்ணுங்க. அதை கவாத்து பண்ணி விடுங்க, கிளைய கவாத்து பண்ணி விடுங்க. ரெண்டாவது ஒலிக்கே இருக்கிற நடை உள்ள வர்ற மாதிரி நல்லா இடையில தேவையில்லாத கிளை இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க, பயப்பட வேண்டாம். ஓகே. மாமா பொறுத்த வரைக்கும் நீங்க தேவையில்லாத சில பேர் நினைப்பாங்க இந்த கிளைய வெட்டினா மரம் பட்டு போடுமோ அப்படின்னு நினைப்பாங்க. ம். அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். எது தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணும் ம். ஐயா சுற்றுச்சூழல வாய்ஸ் சரியா கீழே நல்லா கிளை கேட்கல. கீழே மண்ணில் விடாம அதை எடுத்து கேட்கலையாம்மா? ம். இல்ல இப்ப நீங்க வந்து இப்ப மரம் இருக்குன்னா ம். அதுல தேவையில்லாத கிளைகள் இருக்கும் பாத்தீங்களா? ஆமா. தேவையில்லாத இருக்குங்க ஐயா. கிளைய நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. அது சரிங்க மாதிரி ஐயா. கிளைய கட் பண்ணி எடுத்துருங்க. ஆ. எடுத்துட்டு அதுல வந்து மாட்டு சாம்பல் இருக்குல்ல அதை மேல பூசி வச்சுருங்க அப்படியே. சரிங்க ஐயா. அப்படி பண்ணீங்கனாலும் அடுத்த வருஷம் நல்லா தெரியுமா அதுல. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. சரி, நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேயர்கள்மா சந்தேகம் கேட்கலாமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ அவங்க கேட்டாங்கல்ல, இப்போ அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு என்னதான் மாமரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சக்திங்கிற ஒரு செல், ஒரு கிளை, வேற ஒரு கிளை அதில் ஒரு குருவி என்ன செய்யணும்னா வேற பழத்தை தின்னுட்டு அந்த கிளையில கொண்டாந்து உட்காந்துட்டு அதை தின்னுட்டு அது வேறையே அதிலே போட்டு போடும். அது என்ன செய்யும், அந்த வேற அந்த மாமரத்து கிளையில ஒட்டிக்கும். அது அப்படியே அது ஒட்டிட்டு அந்த மரத்தில் உள்ள கிளையில உள்ள சத்துக்கள் அதை எடுத்துட்டு இந்த கிளை நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாமரத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அது வேற சாதி, வேற ரகம். அது வந்து மாமரத்துக்கான இதே கிடையாது. அந்த கிளை என்ன செய்யும், இதோட வளர்ச்சியை ஃபுல்லாக எடுத்துக்கும். இந்த கிளை என்ன செய்யும், நிறைய மண்ட ஆரம்பிச்சிடும். இது என்ன செய்யும், இதோட மாமரத்தில் நீங்கள் எவ்வளோ சத்துக்கள் எதை உரங்க கொடுத்தாலும் இது எடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த ததையை பார்த்தீங்கன்னா மா இலை மாதிரியே இருக்கும். அது ஒரு மஞ்சள் கலரில் பூ லைட்டாக நீட்டாக பூக்கும். இப்படி பூக்கிற போது என்ன செய்யும், அந்த மாமரத்துக்கு வளர்ச்சி குறையதான் ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அந்த மரம் காய்க்காது. இது சத்துக்கள் எடுக்கிற போது குறைய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த கிளையை, அந்த கிளை அதில் இருக்குன்னு தெரிஞ்சால அந்த கிளையை பிடிச்சி பிடுங்கி அதுலேருந்து சுத்தமாக அந்த மரத்துலேருந்து இதை எடுத்து அப்படியே அடி இது வரையும் சுத்தமாக எடுத்துருங்க. இப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மரத்துலேருந்து அந்த தாக்குதலை உங்களுக்கு குறைக்க முடியும். அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், அது மர கிளைக்குள்ளேயே இருந்து அது போய் உள்ளே போய் அப்படி வேர் வச்சு அது ஃபுல்லாக மோல்டிங் ஆகிருக்கும். அந்த தோலை முத கொண்டு செத்தி அதை சுத்தமாக எடுத்து விளைவிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது அதில் இப்போ முஸ்த கொடியோ வேற அந்த குண்டுமொழி கொடி எந்த மாதிரியான கொடியும் அந்த கிளையை போய் மேலே சூழ்ந்து மேலே படந்து கடந்துன்னா கண்டிப்பாக அது காய்க்காது. அது போதுமான ஒளிச்சேர்க்கையோ எதுவுமே கிடைக்காது. அடுத்து வேற மரம் இதோட வளர்ந்த மரம் பக்கத்தில் இருக்குது, அது கிளைகள் வந்து மேலே கிடக்கு அப்படின்னாலும் இதுக்கு போதுமான ஒளிச்சேர்க்கை கிடைக்காது. இப்போ அவங்க அம்மா கேட்ட மாதிரி அவங்க இடத்த எனக்கு என்ன தெரியுதுன்னா சரியான ஒளிச்சேர்க்கை அந்த மரத்தில் கிடைக்கல, போதுமான சுற்றுச்சூழல் சரியில்லாதனால தான் அந்த மரம் காய்ப்பு இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக இதுமாரி அவங்க கவாத்து பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது காய்க்கும். வேற சந்தேகங்கள் இருக்காமா, கேளுங்கம்மா. அதுமாரி பார்த்தீங்கன்னா உரம் பிரச்சனை நம்ம உங்கள்கிட்ட என்ன உரம் இதெல்லாம் இருக்கோ குப்பை சத்தையிலேருந்து எதை எல்லாத்தையுமே நீங்கள் இதை கொண்டு போய் அதில் போடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 2 கிலோ சாம்பல் சத்து ஒன்றில் வீட்டில் நம்ம அடுப்பறிக்கிற சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதையே நம்ம உரத்தில் கொண்டு கலந்து கொடுக்குற போது அதுக்கு போதுமான சாம்பல் சத்து அது கிடைச்சிடும். அதுக்கடுத்து மணி சத்து கிடைச்சா மட்டும்தான் நம்ம காயோட வெயிட்டுக்கும் அந்த திரட்சியாக வர்றதுக்கும் நல்லா இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த இப்போ மண்புழு உரம் இருக்குல்ல, மண்புழு உரம் ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ, நான் சொல்ல 4 குழி இருக்குன்னா ஒரு கிலோ அதை தேர்வு பண்ணி அதை கலந்து கொடுக்குற போது அது நல்லா வளர்ச்சி வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். இதுமாரி உரங்களை நம்ம தேர்வு பண்ணி கொடுக்கலாம். இதுக்காக போய் நம்ம ரசாயன உரங்களை கொடுக்கணும்னு வேண்டியதே இல்லை. ஏன்னா ரசாயன உரங்களை கொடுத்தீங்கன்னா அதிகமாக சீக்கிரமாக வளர்ச்சி அடையும். கோடை காலங்களில் அது என்ன செய்யும், அப்படி சோர்ந்து போய் கிளைங்களில் பட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்புறம் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கிளையை பார்க்குறீங்க, ஒரு மரத்தை பார்க்குற போது மேலே இந்த தோவை அப்படியே அப்படியே வாடி வதங்கி போய் அப்படி இருக்குன்னா சரி அந்த கிளை ஏதோ தெரியல, தண்டு துளைப்பான் நோய் வந்திருக்கு, அது தண்டை துளைச்சி ஏதோ புழு தின்னுட்டு இருக்கிறதுனால அந்த கிழமை சோர்ந்துருக்குன்னு நீங்கள் நிச்சயமாக கணிக்கலாம். அந்த கிளையை போய் பார்த்தீங்கன்னா அந்த கிளை கணுக்களில் அந்த புழு குடஞ்சி அப்படியே திங்க ஆரம்பித்தோடனே மேலே வளர்ச்சி இல்லாமல் அது சோர்ந்து போயிருக்க ஆரம்பிச்சிடும். என்ன செய்ய போய் பாருங்கள், அந்த புழு அப்படியே கோழி எடுத்து தோண்டி எடுத்துவிட்டு புழு எடுத்துட்டு அந்த கிளையை கட் பண்ணி நீங்கள் வெளியாக்கிடலாம். அதுமாரியே நம்ம ஒவ்வொரு இதையும் பார்த்துட்டே இருக்க போது அடிக்கடி நம்ம பராமரிப்புலேயே இதை எல்லாத்தையுமே பூச்சி தாக்குதல் நம்ம இதை குறைச்சிக்கலாம். அப்புறம் இப்போ நான் சொன்னேன்ல, அந்த இப்போ பூக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தத்துப்பூச்சி
தத்துப்பூச்சி அதிகமாக இருக்கிற போது நீங்கள் இந்த மைதா மாவு கரைச்சி கொடுத்தீங்கனாலே இந்த பூ இதில் இருக்கிற அந்த தத்துப்பூச்சியோட குஞ்சிலேருந்து பெருசுலேருந்து எல்லாமே என்ன செய்யும், அதெல்லாம் பறக்க முடியாமல் இந்த பூவில் உட்காராம வெளியாயிடும். அதில் அந்த தேன் மாதிரி திரவம் ஒழுகுது பார்த்தீங்களா, அது இல்லாமலே குறைஞ்சிரும். அது தேன் மாதிரி திரவம் ஒழுகுறதுனால தான் அந்த பிரச்சனை, தத்துப்பூச்சி இருக்கிறதுனால தான் அது வர்றது. அதனால் இந்த டைமில் மட்டும் நம்ம பூக்கிற நேரத்தில் பார்த்துக்கிட்டாலே இது போதுமானது. அதுக்கப்புறம் பூ கருகம் பார்த்தீங்கன்னா, இந்த பனிக்காலங்கள் எல்லாம் இப்படி கருகிற போது நல்ல தேமூர் கரைசல் கொடுத்துட்டீங்கனாலே அந்த பிரச்சனை இருக்காது. பிஞ்சு பிடிக்கிற போது, காய் வளர்ச்சி வர போது, இதுமாரி டைமில் நீங்கள் இந்த தேமூர் கரைசலை 10 லிட்டருக்கு 1 லிட்டரு தேமூர் கரைசல் விதாச்சாரப்படி அதில் கொடுத்து விடலாம். வேறு சந்தேகங்கள் தான் கேளுங்கம்மா. காய் பெருசா ஆகுறதே இல்ல. எப்பவுமே ஒரு சின்ன சைஸாவே இருக்கு. நிறைய காய் வருது. ஆனா பெருக்குறதே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா காய் பெருசாம வரும்? மீனமிலம்மா லிட்டருக்கு 8லேருந்து 10 ml மீனமிலம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்னன்னா தலை சத்து கிடைச்சிரும். போதுமான சத்து கிடைக்கிற போது நீங்கள் அந்த காய் பெருசாக வந்துடும். அடுத்தது அந்த கலரும் நல்லா இருக்கும். அடுத்தது அந்த சொரியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனைலாம் வராது. அதனால சொல்கிறது, நீங்கள் பிஞ்சு வச்சதுல 20 நாள் இந்த காய் சின்ன காயை பார்க்குற போது இந்த மீனமிலம் கொடுத்து விட்டீங்கனாலே அது வந்துடும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 10 மில்லிக்கு மேலே போக வேண்டாம். இல்லை நீங்கள் 8 ml தேர்வு பண்ணீங்க. 8 மில்லி கொடுக்குற போதே இதுக்கு போதுமானது. ஏன்னா மீனமிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காயோட வளர்ச்சியையும் அந்த ஷைனிங்கையும் கொடுக்கறதுக்கு நிறையா அதில் இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தினாலே போதுமானது. அதுக்கு அடுத்தது நீங்கள் காய் பெரும் சைஸ் வேணும். ஒரு கலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு 15 காய் தான் காய்க்கும், இல்லை 10 காய் காய்க்கும். இப்போ அதிகமாக காய்ச்சி ஒரு 20 காய், ஒரு குடும்பம் ஃபுல்லாக 20 காய் இருக்குன்னா அதுக்கு போதுமான சத்து பத்தாது. அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு அரை சைஸு காய்க்கு வந்துட்டு அப்படின்னா அந்த கிளையே களை தாங்க முடியல, அந்த குலையும் தாங்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யுங்க, அந்த அரை சைஸு காய்க்குள்ளதை கறிக்காய்க்கு அறுத்து கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 காய் இருக்கிற இடத்துல ஒரு 6 காய் 7 காய் அதில் அறுத்து குறைச்சிட்டிங்கன்னா இதோட வளர்ச்சி அந்த இருக்கிற காய் பெருசாகி பழத்துக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இதுமாரி நீங்கள் தேர்வு பண்ணாலே அப்பப்போ இருந்துக்கலாம். அடுத்தது அதில் இப்போ சின்ன சின்ன புள்ளி விழுந்துருக்கு, காய் சரியில்லை, சுருக்கமாக இருக்குது, சொரியாக இருக்குது அப்படின்னாலும் அந்த காயை கறிக்காய்க்காக அறுத்துருங்க இடையில. ஏன்னா அந்த காய் இருந்து உங்களுக்கு புண்ணி இல்லை, அதனால இருக்கிற காயை சேதப்படுத்திட்டு தான் இருக்கும். அது என்னைக்கு பார்த்தாலும் கறிக்காய்க்கு தான் போகும், ரேட்டு கூடவே கூடாது. இப்போ நம்ம பழக்காயை தான் நம்ம மெயினாக பார்க்க, ஏன்னா பழக்காய்க்கு தான் என்றைக்குமே அதிக விலை இருக்குங்கிறதுனால எது சரியில்லைன்னு காய் தோணுதோ அந்த காயை எடுத்துட்டு நல்ல காய்களை தேர்வு பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு நல்லது, நல்ல மகசூல் அதிகம் கிடைக்கும். நன்றிம்மா. வேற சந்தேகமா கேளுங்களா? இல்லை வேற சந்தேகங்கள் இருக்காமா? நிறைய கேட்கலாம். வேற யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? சரிங்க. அது இல்லாம சரிம்மா, இதோட எது தகவல் சொல்லணும்னா சொல்லுங்கண்ணே. அதாவது நம்ம பெரும்பாலும் ஒட்டு கண்ணு தேர்வு பண்றது ஆந்திரா, சித்தூர் தான். ஏன்னா அங்க உள்ள கண்ணு தான் ஒட்டு கட்டி வரதான் இந்த நம்ம பகுதிக்கு ஏற்றதா இருக்கு. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய ரகங்கள் எல்லாம் ஒட்டு கட்டி கொடுக்குறாங்கன்னா இருந்தால் அதுக்கான ஒட்டு நம்ம சரியாக அது மோல்டிங்காகவே இங்கே வர்றதில்லை. ஏன்னா இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தட்பவெப்பநிலை அந்த ஒட்டு கட்டுறதுக்கான சூழ்நிலை எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த கண்ணோட தரம் நல்லா இருக்கு. அதுமாரி நம்ம தேர்வு பண்ணக்கூடிய கண்ணை ஆரம்பத்திலேயே நம்ம இதுமாரி நல்ல கண்ணை தேர்வு பண்ணி புதைச்சிட்டிங்கன்னா நமக்கு கடைசி வரைக்கும், ஏன்னா இதெல்லாம் நீண்ட கால பயிர், என்றைக்குமே நீண்ட கால பயிர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். அது ஆரம்பத்திலேயே அந்த கண்ணில் தேர்வு பண்ணிட்டோம்னா நமக்கு இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இப்போ இடையில 3 வருஷத்துக்கு பிறகு சரியில்லை அப்படின்னா நீங்கள் வெட்டி அதை கண்ணை எடுத்துட்டு புதைச்சி திரும்ப காய்ப்பு வரணும், 3 வருஷம் கஷ்டப்படணும். அதனால நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்ணை தேர்வு பண்ணுற பொழுது நல்ல கண்ணை தேர்வு பண்ணி அதுக்கான இடத்தேர்வையும் பண்ணி சூழ்நிலையும் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது கண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ருமேனியா போடுறீங்கன்னா கண்டிப்பாக 1 ஏக்கர்னா 1 ஏக்கர் ருமேனியா போடுங்க. அதில் போய் 10 கன்று செந்தூரா போடுறேன், இல்லை 10 கன்று காலப்பாடு போடுறேன், இல்லை இம்மாம்பாஸ் போடுறேன் அப்படின்னு கலந்து போட்டிங்கன்னா அதோட மகசூலும் வித்தியாசப்படும். அடுத்தது
நம்ம காய் குடுக்குற போதும் இப்போ ஒரு காய் இருக்கு. இப்ப ருமேனியா இருக்குன்னா, இப்ப 2 டன்னுன்னா 2 குடுக்குற போது அதுக்கான நம்ம விலைய எதிர்பார்க்கலாம். இப்ப இமாம்பாஸ் இருக்கு. நீங்க 50 கிலோ தான் இருக்குன்னா, நம்ம விலை கொண்டு போய் அதுக்கான போக்குவரத்து செலவு, அதுக்கான வேலைவாய்ப்பு இதெல்லாம் விலையெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு வித்தியாசப்படும். விலை குறையும். அதனால ஒவ்வொரு ரகத்த தேர்வு பண்ணும்போது, ஒவ்வொரு ரகத்தையும் ஒரு பக்கத்திலேயே அடைச்சாப்புல போட்டபோது அதுக்கான இது நல்லா மகசூல் இருக்கும். ஆ. சரிங்கம்மா. இதோட இன்னைக்கு இந்த வாரம் முடிச்சுக்குவோம். இந்த மாதத்துக்கான இது. வேற யாரும் சந்தேகங்கள் ஒண்ணும் இல்லைங்க. ஓகேண்ணே. வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நாங்க தகவல் அனுப்புறோண்ணே. தொலைபேசி எண்ணை குடுத்துடுங்க. ஓகேண்ணே. கேட்டுக்க. சரிங்கண்ணே. ரொம்ப நன்றிங்க. நன்றிண்ணே. நன்றி. ரொம்பவே சிறப்பாக நன்றிங்க. இருந்தது இன்றைய நிகழ்ச்சி. நன்றிங்க. அனைத்து உங்களுக்கும் நன்றி. அனைத்து விவசாய பெருமக்களுக்கும், நமது தான மரக்கட்டளை பணியாளர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி. நன்றி.